இங்க யாரெல்லாம் பயத்துடனும் பக்தியுடனும் நடுக்கத்துடனும் தேவனை தொழுது கொள்ள விரும்புறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நீங்க எல்லாரும் பயத்துடனும் பக்தியுடனும் நடுக்கத்துடனும் தேவனை தொழுது கொள்ளணும் அப்படின்னு வந்திருக்கிறோம். வந்தவர்கள் வந்த வண்ணமாய் கடந்து சென்று விட்டால் அதுல பக்தி கண்டிப்பா இருக்கும். ஆனா ரெண்டு காரியம் மிஸ் ஆயிரும். எது? பயமும் நடுக்கமும் மிஸ் ஆயிரும். அந்த இரண்டு காரியம் இல்லைன்னா இந்த பக்தின்ற ஒரு நடுவுல இருக்கு தெரியுமா, நடு மையம், மையப்புள்ளி, அதற்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். மோசே அன்னைக்கு மலையின் மேல ஏறி போனான். அவன் சாதாரணமா தன்னுடைய ஜனங்களோடு இருந்தவன், தன்னுடைய ஜனங்களோடு தேவனுடைய சத்தத்தை கேட்டவன். இப்போ தேவனை சந்திப்பான் அப்படின்னு சந்திப்பேன்னு அவன் நினைச்சு பார்க்கல. மலை மேல ஏறிட்டு போனா திடீர்னு அங்க முட்புதர்ல ஆவியானவர் அக்கினியாய் அவன் முன்னாடி வந்து நின்றார். அக்கினிமயமாய் வந்து நின்றோன்னு அவனுக்கு என்ன புரிஞ்சதுன்னா, ஒருவேளை மின்னலின் தாக்கம் அக்கினி உண்டாயிருக்குமோ என்று. ஆனால் அந்த அக்கினி பேசும் என்று அவன் அறியாதவனாய் இருந்தான். அக்கினி பேசுமா? அக்கினி பேசியிருக்கா? உங்க வீட்டுல இருக்க அடுப்பு பேசுமா? கேஸ் தீர மாதிரி பட்ட 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 படணும் என்னன்னு, நான் தீர போறேன்னு சொல்லும். கேட்டிருக்கீங்களா? கேஸ் தீரும் போது பட 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 நான் தீர போறேன். முதல்ல ஒரு அக்கினி பேசும் சத்தத்தை கேட்டான். அந்த அக்கினியின் சத்தம் கர்ஜிக்கிற சிங்கம் போல இருந்தது. அது அவனுக்கு எதை விளங்க பண்ணினது என்றால், அந்த இடம் பரிசுத்தமாக்கப்பட்டது. உன் பாத ரட்சையை அங்கேயே கழட்டி விட்டு என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்து நில்லு என்று முதலாவது சொன்னது. அதற்கு பேர் என்ன தெரியுமா? பயத்துடனே கூடிய நடுக்கம். அவனை பயமுறுத்தினது அந்த சத்தம். இதோ இது பரிசுத்தமான ஸ்தலம், இதற்குள்ளே நீ வரும்பொழுது உன்னுடைய பாத ரட்சையை கழட்டி விட்டு வா என்று சொன்னது. அது ஒரு பயத்திற்குரிய வார்த்தை. அந்த வார்த்தையை கேட்ட மறு நிமிஷமே அவனுக்கு பக்தி வரல. என்ன வந்துச்சு தெரியுமா? நடுக்கம். அவனுக்குள்ள ஒரு நடுக்கம் வந்தது. அந்த நடுக்கத்துடனே போய் தேவனுடைய சமூகத்துல போனா, தேவன் கொடுத்த வசனங்களும் தேவன் சொன்ன வார்த்தைகளும் அவனை பக்திமானாய் மாற்றினது. ஹல்லேலூயா. உங்க ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்துல தகப்பன் வீடு இருக்கும். ஒவ்வொரு கிறிஸ்துமஸ்க்கும் ஒவ்வொரு பண்டிகை நாட்களுக்கும், எந்த பண்டிகையா இருந்தாலும் சரி, நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல, எல்லா பண்டிகை லீவ் கிடைக்குது இல்லையா? லீவ் கிடைக்கிற எல்லா பண்டிகையும் எடுத்துக்கீங்களே. நாம தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை வாழும் பொழுது அந்த லீவு நாட்களில நாம என்ன செய்வோம்னா, தகப்பன் வீட்டுக்கு போக விரும்புவோம். அந்த நாள் எப்படி இருக்குமா? நம்முடைய இருதயத்துல ஏதோ ஒரு பூரணப்பட்டது மாதிரி ஒரு உணர்வு வரும். பிரதர்லாம் வெளியில வாடகை எடுத்திருக்கீங்க இல்லையா? நீங்க ஒரு வாரம் கழிச்சு இந்த வீட்டுக்கு வரும் பொழுது ஏதோ ஒரு உணர்வு வரும். நம்ம பிறந்து வளர்ந்த இடம், இந்த மக்களோட மக்களா பார்த்த இடம் அப்படின்னு ஒரு உணர்வு இருக்கு தெரியுங்களா? அந்த உணர்வு வர்ணிக்க முடியாது. இன்னைக்கு நாம யாவரும் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இது என்ன வீடு தெரியுமா? அப்பாவுடைய வீடு. இந்த வீடு யாருடைய வீடு? நம்ம எல்லாருக்கும் ஒரே தகப்பன், அவருடைய வீடு. அப்ப இந்த வீட்டுக்கு வந்துட்டோம், உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா நமக்குள்ள என்ன இருக்கணுமாமா? மன மகிழ்ச்சி இருக்கணுமா? அப்பா வீட்டுக்கு வந்து மன மகிழ்ச்சி இல்லைன்னா வேற ஏதாவது வீடு இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? அப்பா வீட்டுக்கு வந்தோம், மன மகிழ்ச்சி இல்லைன்னா உங்களுக்கு வேற ஏதோ ஒரு வீடு இருக்குன்னு அர்த்தம். அந்த இடத்துல உங்களுடைய மன மகிழ்ச்சி இருக்குன்னு அர்த்தம். அப்ப உங்களுடைய மன மகிழ்ச்சியை நீங்க எங்க தேடிட்டு இருக்கீங்க? தப்பான இடத்துல வந்து தேடிட்டு இருக்கீங்க. இந்த வீட்டுக்கு வந்துட்டா இது நம்முடைய அப்பாவுடைய வீடு. இந்த வீட்டுல என்ன இருக்கணும்? மன மகிழ்ச்சி, சந்தோஷம், நிறைவு, ஆசீர்வாதம் இருக்கணும். ஹல்லேலூயா. உங்களை நான் எப்படி சந்தோஷப்படுத்துறது? எல்லாரையும் வந்து கிச்சி மூட்ட முடியுமா? முடியாது. இந்த வயசுல இதெல்லாம் செய்ய முடியுமா? முடியாது. அப்புறம் மன மகிழ்ச்சி எப்படி உருவாக்கணும் அப்படின்னா, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, என்னுடைய மன மகிழ்ச்சியில நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? துதிச்சு பாடுவேன், கூடயே சேர்ந்து நடனமும் ஆடுவேன்னு. இப்ப நடனம் ஆடுறது தேவையில்லை, அது பெரிய டிபேட். அது
நாம வேணா துதிச்சு உற்சாகமா பாடி நாம இழந்து போன அந்த சந்தோஷத்தை ஃபர்ஸ்ட் மீட்டுக்கலாம் இல்லையா பிரதர்? ஃபர்ஸ்ட் நம்ம தொலைச்சிருக்கோம் தெரியுங்களா, எந்த வீட்லயோ தொலைச்சிட்டு வந்திருக்கோம். அந்த சந்தோஷத்தை நம்ம மீட்டதுக்கு அப்புறம் வசனத்தை கேட்கலாம். ஏன்னா வசனத்தை கேட்டு நீங்க ஒண்ணு சந்தோஷமாக போறது தூங்கி விழுந்துருவீங்க. எனக்கு தெரியும், ஏன்னா நான் சரித்திரத்துல தூக்கிட்டு வந்திருக்கேன். அந்த சரித்திரம் உங்களை என்ன செய்யும் எனக்கு தெரியும், படாத பாடுபடுதும். அதனால முதல்ல நாம என்ன செய்யணும், என்ன ஆகணும், துதிச்சு பாடி என்ன பண்ணணும். நான் உங்களுடைய மனமகிழ்ச்சியை கேள்வி கேட்பவர் ஊழியக்காரன் கிடையாது. உங்களுடைய மனமகிழ்ச்சியை கேள்வி கேட்பவர் யாரு? யாரு? பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவானவர், இந்த இடத்துல வாசம் செய்கிற தேவ ஆவியானவர், நம்ம யாவரையும் தேற்ற வந்திருக்கிற சத்தியம் என்னும் தேற்றவாளன். அவர் வந்து கேள்வி கேட்கும் பொழுது உங்களுடைய இருதயங்கள் எப்படி இருக்கணும்? மனமகிழ்ச்சியா இருக்கணும். உங்களுடைய மனமகிழ்ச்சி வேற ஒரு வீட்டுல விட்டுட்டு வந்துட்டு இங்க வந்து உட்கார்ந்தீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க? தேவனை முதுகுல குத்துகிறவர்களா இருக்கீங்க, மறுபடியும் சிலுவையில அறையிறவர்களா இருக்கீங்க. உங்களுடைய தேவனை நீங்க சிலுவையில் அறைய விரும்புறீங்களா? உங்களுடைய கிறிஸ்துவை நீங்க சிலுவையில் அறைய விரும்புறீங்களா? உங்களுடைய பிள்ளையை நீங்க சிலுவையில் அறைவீங்களா? உங்களுடைய தகப்பன் வீட்டுல போய் உமனா மூஞ்சியா உட்காருவீங்களா? ஐயோ, தூரத்துல இருந்து வந்திருக்கோம், நாம சோகமா போக கூடாது, அவர்கள் சந்தோஷமா இருக்கும்படிக்காக போகும் பொழுது என்னத்தை எடுத்துட்டு போவீங்க? என்னத்தை எடுத்துட்டு போவீங்க? அவர்களுடைய மனம் மகிழ்ச்சி அடையும்படிக்கான பொருட்களை எடுத்துட்டு போக மாட்டீங்களா? இங்க வந்திருக்கீங்களே, நீங்க என்னத்தை எடுத்துட்டு வந்தீங்க? எதை எடுத்துட்டு வந்தீங்க? உங்களுடைய ஊழியர் கேட்கிறாரு, தேவன் கேட்கிறாரு, எதையாவது கொண்டு வந்தியானே. ஆனா தேவன் கேட்கிற எதையாவது என்ன தெரியுமா? உன்னுடைய இருதயம் முன்னிடத்திலேயே இருக்கா? அந்த இருதயத்தில் மகிழ்ச்சி இருக்கா? அந்த மகிழ்ச்சியோடு வந்து உட்கார்ந்து இருக்கியா? எனக்கு தேவை. அந்த இருதயத்தின் மகிழ்ச்சி என்ன தெரியுமா நடக்கும்? முகத்துல ஒரு பெரிய மலர்ச்சியை ஏற்படுத்தும். அந்த முக மலர்ச்சி என்ன தெரியுமா ஏற்படுத்தும்? பார்க்கிற உன்னையும் விசுவாசிக்க செய்யும், உன்னை பார்க்கிற என்னையும் விசுவாசிக்க செய்யும். ஹல்லேலூயா. இங்க ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசையா வந்து நின்றுங்க. உங்களை பார்த்து நான் ஒத்தாசை அடையணும், என்ன பார்த்து நீங்க ஒத்தாசை அடையணும். ஓர வஞ்சனையா இருக்கக்கூடாது. அந்த வார்த்தை சூப்பர். நான் போன வாரம் வரும்போது சொன்னது நல்ல வார்த்தை, ஓர வஞ்சனை. அடுத்தவன் கிட்ட இருந்து எடுக்கணும்னு நினைக்கிறவன் வந்து கிறிஸ்தவன் கிடையாது. தன்னிடத்தில் இருப்பதையும் கொடுக்கணும் என்று நினைப்பவன் தான் கிறிஸ்தவன். நாம் கிறிஸ்தவர்கள், நாம் கிறிஸ்தவர்கள். ஹலோ, நாம் கிறிஸ்தவர்கள். நீங்க கிறிஸ்தவர்கள் என்ன தெரியுமா? கிறிஸ்துவை உடையவன் என்று அர்த்தம். கிறிஸ்தவன் என்ன? கிறிஸ்துவை உடையவன். கிறிஸ்து இயேசு நமக்குள்ள இருதயத்துல வந்துட்டாருன்னா அந்த கிறிஸ்துவை உடையவனுக்கான அலங்காரம் நமக்குள்ள வந்துரும். அந்த அலங்காரம் வந்துருச்சுன்னா நம்மளுடைய சோகம் எல்லாம் கீழே விழுந்துரும். இனம் புரியாத மன மகிழ்ச்சி. ஏன்? அப்பா வீட்டுக்கு வந்திருக்கோங்க, இது அப்பா வீடு. இந்த அப்பா வீட்டுல சோகம் இருக்கக்கூடாது, என் அப்பா வீட்டுல துக்கம் இருக்கக்கூடாது, என் அப்பா வீட்டுல கபடம் இருக்கக்கூடாது, என் அப்பா வீட்டுல கண்ணீர் இருக்கக்கூடாது. ஏன்? என் அப்பா வீட்டுல இருந்து சந்தோஷத்தை அள்ளி கொண்டு போகணும். நாம உன்னுடைய சந்தோஷம், மன மகிழ்ச்சி, மற்றவர்களுக்கு முக மலர்ச்சி என்னத்தை கொடுக்கணும் தெரியுமா? நிறைவை கொடுக்கணும். ஒரு ஊழியக்காரன் இடத்துல இருந்து நீங்க நிறைவை தேடி வந்திருக்கீங்க. அந்த ஊழியன் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறா என்ன தெரியுமா? உங்களுடைய முக மலர்ச்சி தான் ஒரு ஊழியனுடைய நிறைவு. நீங்க சோகமா உட்கார்ந்தீங்கன்னா அது எப்படி? நம்ம உற்சாகமா ஒரு பாடலை பாட போறோம். உற்சாகமா பாடி என்ன தெரியுமா? அந்த முக மலர்ச்சி அப்படின்றதுக்கான முழுமையான அர்த்தத்தை தெரிஞ்சுக்க போறோம். காணிக்க பாடல் பாடும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே அபிஷேகமா கரங்களை தட்டி பாஸ்டருடைய வாய்ஸை விட மைக் வச்சு பாடிட்டு இருக்காரு. பாவம், அவருடைய வாய்ஸை விட உங்களுடைய வாய்ஸ் கேட்டுச்சு, நல்லா சந்தோஷமா இருந்துச்சு. அது போல இப்ப அப்பா வீட்டுக்கு வந்திருக்கோம். சந்தோஷமா இல்லைன்னா நாம என்ன பண்றோம்? அவரை துரோகம் பண்றோம் அர்த்தம். நாம துரோகிகள் கிடையாது. நம்ம துரோகிகளாமா? நம்ம துரோகிகளா இருக்கக்கூடாது. அப்போ அப்பா வீட்டுக்கு வந்தவங்க எப்படி இருக்கணும்? சந்தோஷமே. பாடலாமா தம்பி? நல்லா அடிக்கணும். என்ன நோண்டிட்டு இருக்க கூடாது. எல்லாரும் கை தட்டி உட்கார்ந்துட்டு இருக்கனால கம்ஃபர்டபுளா இருக்கும். நான் தான் நின்றுட்டு இருக்கேன், அதனால உங்களுடைய கம்ஃபர்டபுள் உட்கார்றது கிடையாதுன்னா நின்னுக்குங்க. உங்களுடைய கம்ஃபர்டபுள் உட்கார்றது கிடையாது. நான் உற்சாகமா என் அப்பாவை பாடணும்னா நிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நின்றுங்க. அதுக்கெல்லாம் யோசிக்கவே கூடாது. என் அப்பாவை நான் உற்சாகமா பாட போறேன், உற்சாகமா ஆராதிக்க போறேன் அப்படின்னா நின்றுங்க.
பாடலாமா? என் கூட சேர்ந்து நீயும் பாடணும். ஹalleluya. அப்பா வீட்டில எப்போதும் சந்தோஷமே.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென். எல்லாரும் உட்காரலாம். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்டவர்னு புரியுதா? அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சும்மா கிடையாதுங்க. அவர் ஒன்றும் இல்லாததையும் உருவாக்குபவர். தண்ணீரால் நினைத்ததையும் தண்ணீரை கொண்டு அபிஷேகம் செய்ததையும் அக்கினியாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு உங்களிடத்துல ஒரு வளமையான சுவிசேஷத்தை சுமந்து வந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 1 மாதங்கள் கழித்து தேவாவியானவர் உங்களிடத்துல அசைவாடும்படிக்காக இந்த பாண்டத்தை அனுமதித்ததற்காக என் தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். ஆவியானவர் இடத்துல உட்கார்ந்து இயேசப்பா, சீலியூர் சபையில் இருக்கிற தேவ ஜனங்களுக்கு நீர் பேசக்கூடிய சத்தியம் அவர்களுடைய வாழ்க்கையை மறுமலர்ச்சி ஆக்க வேண்டும் என்று சொல்லி சுமந்து போக எனக்கு அனுமதிக்கிற காரியம் என்ன ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது அவர் பேசின ஒரு தலைப்பு என்ன தெரியுங்களா? நாம் வேண்டிக் கொள்ளாத அற்புதம் அப்படின்னு என்னோடு பேசினான். நாம் வேண்டிக் கொள்ளாத அற்புதம். இந்த சுவிசேஷம் உங்கள் இருதயங்களை உற்சாகப்படுத்தி, ஒருவேளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை வேண்டிக் கொள்ளாமல் இருந்திருக்கலாம். அந்த காரியங்கள் அற்புதங்களாக உங்களுக்கு நடந்திருக்கலாம். அந்த அற்புதங்கள் சில நேரங்களிலே உங்களை அவ்விசுவாசிகளாக வழி நடத்தியிருக்கலாம். அந்த அவ்விசுவாசம் மறுபடியுமாய் எதை கொடுக்கிறது, எங்கு போய் சேர்க்கிறது என்பதுதான் இன்றைய சுவிசேஷத்தின் தலைப்பு. அந்த சப் டைட்டில் நான் ஆண்டவரே நாம் வேண்டிக் கொள்ளாத அற்புதமா, வேண்டிக் கொண்டே நிறைய பேருக்கு பல 1000 ஆண்டுகள் ஆகுது. 400 வருஷம் 1000 வருஷம்ல இருக்கு வேதத்துல. ஆனா வேண்டிக் கொள்ளாததையும் நீங்கள் தருகிறீரா அப்படின்னா, ஆமா, சுவிசேஷ புஸ்தகங்களிலேயும் பழைய ஏற்பாடின் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகங்களிலேயும் இந்த அற்புதமான காரியம் எழுதப்பட்டிருக்கு. நான் வசனிக்கும் பொழுது உங்களுடைய இருதயம் முழுவதும் எதற்குள்ள இருக்கணும்னா, இந்த வேத தீர்க்கதரிசிகளின் வாழ்க்கைக்குள்ள இருக்கணும். நான் பேசுகிற சத்தியம் உங்களுடைய வாழ்க்கைக்கான சத்தியம். நீங்கள் இந்த சத்தியத்தை பிடித்து கொண்டீங்கன்னா, இந்த சத்தியத்துல வாழ முயற்சி செய்தீங்கன்னா, உங்களுக்கு நடந்திருக்கிற அற்புதம் என்னது என்று இனம் கண்டு கொள்வீங்க. அது நீங்கள் வாஞ்சித்த அற்புதமா இல்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமா என்பதை புரிந்து கொள்வீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற சித்தம் கொண்டுள்ளார். இங்க இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையை மாற்ற சித்தம் கொண்டுள்ளார்.
கர்த்தர் நினைச்சு இந்த பிள்ளையுடைய இந்த மகளுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று நினைத்து விட்டால் அவர் என்ன செய்வாரா, உங்களுக்கு தெரியாமையே தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொள்ளுகிற இடத்திற்கு அழைத்து செல்வார். அந்த இடம் உங்களுக்கு அறியாத இடமா இருக்கலாம், நீங்க பிரசித்தி பெறாத இடமா இருக்கலாம். ஆனால் பிரசித்தி பெறாத இடங்களுக்கு உங்களை கூட்டி சென்று பிரசித்தி பெறாத ஊழியர்களை கொண்டு பிரசித்தி பெறாத அற்புதத்தை உங்களுக்கு வரங்களாக கொடுப்பார். எல்லாமே பிரசித்தி பெறாது. சரி, நான் அதிகாரத்தை காட்டுறதுக்கு முன்னாடி, ஏன்னா அதிகாரத்தை காட்டிட்டேன்னா உங்களுடைய கான்சென்ட்ரேஷன்லாம் பைபிள்ல திருப்புறதுலயே இருக்கும். கடைசி வரைக்கும் சிலர்லாம் கண்டே பிடிக்க மாட்டீங்க. அதனால நான் அதிகாரத்தை சொல்றேன், கடைசியில புரிச்சுக்குங்க. பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே மகத்துவமான காலம் பழைய ஏற்பாட்டின் காலம். அதுல சில காலம் தேவன் அமைதலா இருந்தால், சில காலம் அங்கிருந்த அனைவரோடும் பேசினார். மறுபடியும் இந்த உலகம் பாவமானது என்று கழுவினார். அவருடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார், ரட்சித்தார், அவருக்கு அதிகாரத்தை கொடுத்தார், தனக்கான ஸ்தானத்தை ஏற்படுத்தி விட்டார். இப்பொழுது ஓடு, எதை கொண்டு? சத்தியத்தை கொண்டு நீ ஓடு என்று சொல்லி இந்த உலகத்துல நமக்கான வரைமுறையை ஏற்படுத்தி விட்டார். அந்த வரைமுறையில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு தீர்க்கதரிசியின் வரலாறு இது. தீர்க்கதரிசியின் காலங்கள் பழைய ஏற்பாட்டில மிகவும் கடினமான காலங்கள். இப்பொழுது இருக்கிற இந்த சிறையிருப்பின் காலம்னு நம்ம சொல்லிக்கலாமா? இந்தியாவை பிரகாரமா, இந்தியாவை பொறுத்த அளவுக்கு, கிறிஸ்தவத்தை பொறுத்த அளவுக்கு நாம இந்த வார்த்தையை உபயோகிக்கலாம். என்னன்னா சிறையிருப்பின் காலம். சுதந்திரம் இருக்கு, ஆனா அனுபவிக்க முடியாது. காத்து இருக்கு, இவ்வளவுதான் சுவாசிக்கணும். சாப்பாடு இருக்கு, ஆனா அதை வாங்குறதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அதிகாரம் இருக்கு, ஆனா நீ எதையும் செய்யக்கூடாது. இதுக்கு பேர் தான் சிறையிருப்பின் காலம். அன்றைக்கு நம்முடைய பிதாக்களும் சிறையிருப்புல இருந்தாங்க. அதிலிருந்து கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர்களுடைய அந்த சிறையிருப்பின் நினைவுகள் தான் அதிகமா இருந்தது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருவன் ஜெயிலுக்குள்ளேயே அடைச்சி வச்சிருந்த ஒரு 40 வருஷம் இந்த உலகம் அவனுக்கு அனுபவம் இல்லாமல் இருக்கும். இந்த உலகம் மாறி இருக்கும் இல்லையா? 40 வருஷத்துல எவ்வளவு மாறி இருக்கும். அப்போ இந்த உலகம் மாறிடுச்சுன்னா முதல்ல என்ன செய்யணும்னா, அவனுக்கு இந்த உலகம் என்ன நடக்குது, என்னத்தை நடப்பிட்டு இருக்கு, இந்த மொபைல்ல எப்படி யூஸ், எல்லாத்தையும் கத்துக் கொடுக்கணும். அந்த சிறையிருப்பில் இருந்து வந்த ஜனங்களும் அப்படிதான் அடிமைகளாவே இருந்து கையேந்தியே வாழ்ந்து பழகினவங்க. எப்படி? கையேந்தியே வாழ்ந்து பழகினவங்களுக்கு இப்போ கையேந்தி கொடுப்பது எப்படின்றது தெரியாமல் இருந்துச்சு. நான் சொல்றது புரியுதா? கையேந்தி வாங்கி பழகினவர்கள் எவ்வளவு இருந்தாலும், அவங்க வீட்டுல சாப்பாடு சட்டி ரொம்ப இருந்தாலும் இவர்கள் என்ன செய்வாங்க? நாளைய தினத்திற்காக போய் கையேந்துவாங்க. இங்க இருந்த ஆசீர்வாதம் இருந்தாலும் ஏன் கையேந்தி பழக்கப்பட்டார்கள்னா, அதுதான் சிறையிருப்பு அப்படின்ற வார்த்தைக்கான அந்த அவ்வளவு ஒரு தாக்கம். சிறையிருப்புனா இருக்கும், ஆனா அனுபவிக்க முடியாதுன்றது தான் அதனுடைய வழியின் உச்சகட்டம். இப்ப இந்த சிறையிருப்பில் இருந்து தேவன் கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஜனங்களை எப்படி வழி நடத்துவது என்று தன்னால் ஏற்படுத்தப்பட்ட அநேக தீர்க்கதரிசிகளிலே குறிப்பிடப்பட்ட தீர்க்கதரிசிகள் யாருன்னா எலியாவும் எலிசாவும். இல்லையா? எலியா எலிசா என்ற தீர்க்கதரிசிகள் குறிப்பிடப்பட்டவர்கள். அவர்களை எப்படி பயன்படுத்தினார்னா, இந்த ஜனங்களை மாத்தணும்னா முதலாவது அவர்களுடைய தலையை தொடணும். அதாவது அவர்களை ஆளுகை செய்கிற ராஜாக்களை தொடணும். அப்ப இந்த எலியாவும் எலிசாவும் எப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் தெரியுமா? ராஜாக்களுக்கு தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள். அல்லேலூயா. ஒரு ராஜாங்கத்திற்கு தீர்க்க தரிசனம் உரைப்பதன் மூலமாக அது கடைக்கோடியில இருக்கிற அந்த கடைசி பாமரன் வரைக்கும் கொண்டு செல்லும் என்பதை தேவன் அறிந்து கொண்டார். அப்போ அந்த ராஜாவுக்கு அதிகாரத்தோட தீர்க்க தரிசனம் சொல்லணும்னா, அந்த தீர்க்க தரிசி ஆனவன் எவ்வளவு மகிமை உள்ளவனா இருக்க வேண்டும் என்பதை கொஞ்சம் புரிஞ்சுங்க. இந்த சபையில நான் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றேன்னா, இந்த சபையில இருக்கிற இது 30, 40, 50 குடும்பத்துல ஓட முடிச்சுட்டு போயிடும். நீங்க 50 பேர் என்ன கேட்பீங்க, நடக்கலாம் இல்லையா? ஆனா ஒரு ராஜாங்கம்ன்றது அப்படி கிடையாது. ராஜாவுக்கு முன்பதாக நீங்க உரைக்கிற தீர்க்க தரிசனம் நடக்கவில்லை என்றால்
உங்களை தலை துண்டித்து பலி கொடுப்பார்கள். உங்களுடைய உயிர் உங்களுடைய சரீரத்தில் இருப்பதில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவன் ஒன்றுமில்லாதவர்களை எழுப்பினார். அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து வரம், தீர்க்க தரிசனம் என்ற மகத்தான வரத்தை கொடுத்தார். அந்த வரத்தினால் என்னென்ன செய்ய முடியும் என்பதை இந்த வேதாகமம் அப்படியே விலாவரியா கொடுத்திருக்கு. அந்த வரங்களின் அதிகாரத்தை நீங்க முற்றிலுமாக தியானித்து பார்த்தோமானால் அது தேவனுடைய நினைவுகளா இருக்கிறது. ஒரு தேவனுடைய நினைவு தான் ஒரு தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து வெளிப்படும் வார்த்தைகள். ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது என்றால் தேவன் அங்கு நினைத்தார் என்று நீங்க நினைத்துக் கொள்ளணும். புரியுதா? தேவன் அங்கு எதையோ ஒன்றை நினைவு கூறுகிறார். அந்த நினைவு தீர்க்கதரிசிக்குள்ளிருந்து வெளிப்படுகிறது. அவருடைய நினைவு அதிகாரம் உள்ளதா இருக்கும். ஆனா ஒரு தீர்க்கதரிசியோ யாரு? மனுஷன். தேவனும் மனுஷனை ஈக்குவல் ஆக முடியுமா? சொல்லுங்க. தேவனும் மனுஷனை ஈக்குவல் ஆக முடியுமா? அவர் எப்பேற்பட்ட ராஜாங்கத்தையும் அசைக்கக்கூடியவர், உலகத்தை படைத்தவர். அவருடைய நினைவு அதிகாரத்தோட தான் இருக்கும். இந்தியாவை மாத்தணும்னு நினைச்சாருன்னா அவர் அதிகாரம் தலைமையில டெல்லிக்கு போய் நிற்கும். நம்மளால நிற்க முடியுமா? லோக்கல்ல இருக்கிற இங்க இருக்கிற கட்சிக்காரனே வந்து அடிப்பான் நம்மள. என்னது, என்ன பேசுற நீ இல்லையா? நான் சொல்றது பிராக்டிக்கலா புரியணும். தேவனுடைய தேவன் பேசுன்னு சொல்றாரு ஒரு தீர்க்கதரிசி கிட்ட. கடினத்தை பாருங்க. அவன் எப்படிப்பட்ட தீர்க்கதரிசி? ராஜாக்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கணும். ஆனா தேவன் நினைச்சிருவாரு, சொல்லணும் இல்லையா, அதை வெளிப்படுத்தணும் இல்லையா? வெளிப்படுத்துறவன் யாரு? சாதாரண மனுஷன். அவனை அசாதாரணமாக மாற்றணும். அசாதாரணமாக மாற்றணும்னா அவன் வாயிலிருந்து வெளிப்படும் தீர்க்க தரிசனம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கணும். ஹல்லேலூயா. அது அப்படி இருந்தால் மாத்திரமே இவன் அசாதாரணமானவனாக ராஜாக்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கக்கூடிய தகுதி உள்ளவனா இருப்பான். இப்ப தேவன் பார்க்கிறாரு, முதல்ல ஒருவனை ஏற்படுத்துறாரு, அதன் பிறகு இன்னொருத்தனை தெரிந்து கொள்றாரு. முதலில் இருந்தவன் தீர்க்க தரிசியை காட்டிலும் இன்னொருத்த மறுபடியும் வந்தவன் எத்தனை வேண்டிக் கொண்டான்? 2 மடங்கு. ஏன் 1 மடங்கு அந்த தேசத்துல தாக்கு பிடிக்க முடியல. இன்னும் அதிகாரம் தேவை, இன்னும் தீர்க்க தரிசனம் தேவை. இங்க போய் கேட்கிறான், எனக்கு 2 மடங்கு, நான் 2 மடங்கு வேணும். நான் போய் நின்று அந்த திசையை பார்த்தால் மழை வரும். நான் போய் நின்று சொன்னால் அது நடக்கணும். உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்றதாமா? சாத்தியமா? நம்ம டிவியில பார்ப்போம். நம்ம டிவியில ஸ்கெலட்டன் போடுவாங்க. ஸ்கெலட்டன் ஏஞ்சி டான்ஸ் ஆடும். உண்மையிலேயே வேதாகமத்தின் பிரகாரமாக உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்றது உங்களால விசுவாசிக்க முடியுமா? ஹல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் ஒரு தீர்க்கதரிசியின் வரம். ஒரு தீர்க்கதரிசி என்பவன் அவ்வளவு வல்லமை உடைய மகா பெரியவன். தேவனுடைய கரத்தில் இருக்கும் ஒரு யுத்த கருவி அவன். அந்த யுத்த கருவியை கொண்டு தேவன் அழிக்கவும் ஆக்கவும் வல்லவராய் இருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட யுத்த கருவியாய் இருந்த ஒரு குடும்பத்தின் வரலாறை கூட பேச போற. தேவன் எடுத்து பயன்படுத்துகிற அப்படிப்பட்ட ஒரு யுத்த கருவியின் குடும்பத்தை பத்தி. அவன் எலிசா என்ற தீர்க்கதரிசியோடு சக ஊழியனாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு ஊழியர் குடும்பம். ஒரு சில நாளிலே அந்த ஊழியன் மரித்து போறான். ஒரு ஊழியனோடு இருந்த சக ஊழியன் மரித்து போறான். இப்போ எலிசா என்பவன் தன்னுடைய ஊழியர்களை முடித்துக் கொண்டு அவர் ஒரு தேசத்தின் வழியாக கடந்து செல்றாரு. கடந்து செல்லும் பொழுது ஒரு காரியத்தை கேள்விப்படுறாரு. அதாவது தன்னோடு ஊழியம் செய்து கொண்டிருந்த ஒரு ஊழியருடைய அந்த குடும்பத்தின் நிலை, சூழ்நிலைய அவர் தெரிஞ்சுக்கிறாரு. இப்போ உடனடியா அந்த தேசத்துல கடந்து போகும் பொழுது அந்த ஊழியருக்கு ஒரே ஒரு மனைவியும் 2 பிள்ளைகளும் இருந்தாங்க. இப்ப அந்த ஊழியருடைய குடும்ப சூழ்நிலை என்னன்னு அந்த அம்மா வந்து சொல்றாங்க. என் தேவனே, ஆண்டவரே, ஊழியத்துல உங்களோடு பல ஆண்டுகளாக வாழ்ந்த குடும்பம் இது. ஆனா
இந்த மனுஷனும் தேவனுக்காக உத்தமமாய் வாழ்ந்து 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 இன்னைக்கு உங்க சபைக்காக பேசுகிற சுவிசேஷம். தேவனோடு சுவிசேஷனோடு வாழ்ந்தேன், நானு சுவிசேஷம் அறிவித்தேன், ஊழியம் செஞ்சேன். ஆனா அவரோடு வாழ்ந்த காலங்களிலே இந்த மனுஷன் தேவனுக்காக உண்மையா இருக்கணும் சொல்லி கொடுத்து இவரு வாழ்ந்து வாழ்ந்து எதையும் சம்பாதிச்சு வைக்கல, கடனை சம்பாதிச்சு வச்சிருக்காரு. எதை வச்சிருக்காரு? கடன். அந்த கடன் எப்படிப்பட்ட கடன் தெரியுமா? அடைக்க கூடாத கடன். அந்த கடனாளிகள் என்னுடைய வாசல் முன்பதாக நின்று என்னுடைய 2 பிள்ளைகளை கிரயமாக கொடு என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி அந்த ஸ்திரீ, அந்த பெண் எலிசாவின் இடத்துல, தீர்க்கதரிசியின் இடத்துல வந்து முறையிடுறாங்க. எலிசாவுக்கோ இது மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருந்தது. என்னுடைய சக ஊழியன், இந்த ஊழியத்தில் பங்குள்ளவனுடைய குடும்பம் ஐயோ இந்த நிலையில் இருக்கிறதா, நான் அறியாமல் போனனே என்று சொல்லி அவன் வருத்தத்தோடு அந்த பெண்ணின் இடத்துல ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீ போ, உன்னுடைய அயலான் இடத்திலே போய் உன் அயலான் இடத்திலிருந்து குடங்களை வாங்கி கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. பாத்திரங்களை வாங்கி கொண்டு வா என்று சொல்றாரு. அந்த அம்மாவுக்கு புரியல. நான் கடன் பட்டிருக்கேன், என்னுடைய 2 பிள்ளைகளை பத்திட்டு போக, கூட்டிட்டு போக, ஜப்தி பண்ணிட்டு போக ஆளுங்க ரெடியா இருக்காங்க. ஆனா தீர்க்கதரிசியோ என்ன சொல்றாரு? நீ போய் உன்னுடைய அயலான் வீட்டுல இருக்கிற, உன்னுடைய உறவுகள் வீட்டுல இருக்கிற பாத்திர பண்டங்கள் எல்லாம், குடங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு, எவ்வளவு முடியுதோ அவ்வளவு வாங்கி கொண்டு உன்னுடைய வீட்டிற்குள்ள போய் உன்னுடைய பிள்ளைகளோட உன்னுடைய அறை கதவை சாத்து தாளிடு என்று சொல்றார். அந்த ஸ்திரீக்கோ அந்த ஊழியனுடைய, அந்த தீர்க்கதரிசியுடைய அந்த பேச்சில, அந்த தீர்க்கதரிசியுடைய அந்த தீர்க்க தரிசனத்திலே கொஞ்சம் விசுவாசம் கம்மி. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவனுடைய கணவர் யார் கூட இருந்தாரு? இவரோட தான் இருந்தாரு. இவரோடு இருந்து தானே இந்த லட்சக்கணக்கான கடன் இவர் கூட இருந்து தானே நடந்தது. இவர் கூட இல்லாமையா? இல்ல, புதுசு கிடையாது. இவரோடய இருந்து ஊழியம் செஞ்சனாலதான் லட்சக்கணக்கில் கடன். இவர் மறுபடியும் என்ன ஏதோ ஒண்ணு செய்யறாரே அப்படின்னு. ஆனா வேதத்துல ஒரு காரியம் நான் கவனிச்சு பார்த்தேன், மறு பேச்சு பேசவில்லை என்பதை நான் பார்த்தேன். அந்த வசனத்துல அந்த ஸ்திரீயானவள் அந்த தீர்க்கதரிசிக்கு மறு உத்தரவு கொடாமல் அவள் போய் அந்த வீடுகளிலே இருந்த பாத்திரங்களையும் குடங்களையும் எடுத்துட்டு வந்து தன்னுடைய வீட்டிலே வைத்து அரை கதவை பூட்டினான். இப்போ எலிசா சொல்றாரு, உன்னுடைய வீட்டில இருக்கிற எண்ணெய், உன்னுடைய வீட்டில என்ன இருக்கு? எண்ணெய். அந்த காலத்துல அநேகர் உபயோகிக்கும் எண்ணெய் என்னன்னா ஒலிவ எண்ணெய். அது ரொம்ப விலை உயர்ந்தது, சரிங்களா? இப்ப இருக்கிற பாமாயில் அப்படி எல்லாம் கிடையாது. அந்த காலத்துல ஒலிவ எண்ணெயை தான் அங்க தேசங்களில உபயோகித்தாங்க. இப்பவே ஒலிவ எண்ணெய்க்கு ரொம்ப காஸ்ட்லி இல்லையா? அப்ப அந்த காலத்துல நினைச்சு பாருங்க, அந்த ஒலிவ எண்ணெய்ன்றது நம்ம கையில இருக்கிற கோல்டு மாதிரி. அப்பப்போ கஷ்டம் வரும்போது போய் அடமானம் வைப்போம் தெரியுங்களா? அந்த மாதிரி ஒலிவ எண்ணெய். அப்போ இந்த எலிசா சொல்றாரு, உன்னுடைய பாத்திரத்தில் இருக்கும் ஒலிவ எண்ணெயை அந்த குடங்களில் வார்த்து, அந்த பாத்திரங்களில் வார்த்து, உன்னால் எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு அந்த குடங்களையும் பாத்திரங்களையும் நிரப்பு அப்படின்றாரு. இப்ப பசங்க போறாங்க, அந்த தாயும் போது இந்த அப்பா எடுத்து வை, பசங்க குடத்தை பிடிக்கிறாங்க, இந்த அம்மா ஊத்துறாங்க. எண்ணெய் எவ்வளவு இருந்துச்சு? கொஞ்சம். எவ்வளவு இருந்துச்சு? கொஞ்சம். இப்போ பாத்திரத்துல ஊத்து அப்படின்னு எழுதி இருக்கா, இல்ல வார்த்துன்னு எழுதி இருக்கா? வார்த்து. வார்த்துன்னா என்ன அர்த்தம்? அந்த தோசைக்கல்ல எண்ணெய வார்த்து. புரியுதா நான் சொல்றது? ஊத்து கிடையாது தோசைக்கல்ல. நம்ம என்ன செய்வோம்? வார்த்து அப்படின்னா எல்லா இடத்துலயும் தடவி வைப்போம் இல்லையா? அந்த எண்ணெய வார்த்துன்னு தான் எழுதி இருக்கு, ஊத்துன்னு எழுதல. ஆனால் எவ்வளவு குடங்களில் பாத்திரங்களில் வார்த்தார்களோ அத்தனை குடமும் பாத்திரமும் அந்த எண்ணெயால் வழிந்தது என்று எழுதி வைத்திருக்கு. அப்ப எலிசா சொல்றாரு, உன் குடங்கள் நிரம்பும், உனக்கு எவ்வளவு தேவையோ அத்தனை பாத்திரங்களில் வார்த்து வை அப்படின்னு. அவன் வார்த்து 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 வைக்கிறான். குடங்கள் நிரம்பிட்டே இருக்கு, பாத்திரம் நிரம்பிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல எல்லாம் தீர்ந்துருது.
எடுத்துட்டு வந்தது எல்லாமே தீர்ந்துருது. அப்போ தன்னுடைய பிள்ளை என்ன சொல்றான்னா, என் தாயை பாத்திரம் தீர்ந்தது அப்படின்னு சொல்றான். அந்த வார்த்தை பாத்திரம் தீர்ந்தது என்றான், எண்ணெயும் நின்றது. அவன் தீர்ந்தது என்றான், எண்ணெய் நின்றது. அந்த விதவை பெண் இந்த அற்புதத்தை எதிர்பார்க்கல. அந்த 2 பிள்ளைகள் இப்படி ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கல. விசுவாசிச்சாங்களானா விசுவாசிக்கவும் இல்லை. ஆனா அற்புதம் யாருடையது? எலிசாவினுடையது. அதை சித்தம் கொண்டவர் யார்? கர்த்தர். ஹல்லேலூயா. நீங்க எதிர்பார்க்கவே கிடையாது, நீங்க சித்தம் கொள்ளவும் கிடையாது, நீங்க வேண்டிக் கொள்ளவும் கிடையாது, அதற்கு பிரயாசம் படவும் கிடையாது. ஆனா உங்களுடைய ஆசீர்வாதத்தை நில் என்றீர்கள், அது நின்றது. உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்க என்ன பண்ணீங்க? நில் என்றது, அது நின்றது. உங்களில் அநேகர் இப்படிதான் தேவன் ஆசீர்வாதித்திருப்பார், உங்களுக்கே தெரியாமல் அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்திருப்பார். ஆனா உங்களுடைய வாயிலிருந்து இது போதாது போதாது போதாது, இன்னும் இன்னும் இன்னும், ஒரு கட்டத்துல உங்களால அதனால நிறைவு அடைய முடியல இல்லையா? அது உங்களை நிறைவாக்கல. அப்போ நீங்க என்ன தெரியுமா சொல்றீங்க? தேவனிடத்துல வந்து நீங்க என்ன தெரியுமா சொல்றீங்க? இது எல்லாமே முடிந்தது ஆண்டவரே. புதுசா நீங்க முடிந்தது என்ற அந்த முற்றுப்புள்ளியில உங்களுடைய அற்புதத்தின் அபிஷேகம் நின்று போனது. அது எப்படிப்பட்ட அபிஷேகம்? நீங்கள் வேண்டிக் கொள்ளாத அபிஷேகம், நீங்கள் வேண்டிக் கொள்ளாத அற்புதம். எப்படி நின்றது? உங்கள் வாயின் வார்த்தையினால் நின்று போனது. நான் அந்த வார்த்தையை படிக்கும் பொழுது, இது எங்க இருக்கு தெரியுமா? வாசனை நான் சொல்றேன் முடிச்சுட்டு. அந்த வார்த்தையை படிக்கும் பொழுது எனக்கு குறிப்பிட்டு பார்த்த ஒரே ஒரு வார்த்தை, பாத்திரம் நிரம்பினது அப்படின்னு சொன்னா முடிஞ்சிருச்சு. இன்றைக்கும் இந்த ஊழியத்தை நிரப்பக்கூடியவர்களா உங்களை தெரிந்து கொண்டிருக்காங்க. ஆனா நான் கடைசி மாதங்களிலே வரும்பொழுது உங்களிடத்துல சொல்லியிருந்தேன், ஊழியத்திற்கு இந்த இடத்துல வரும்பொழுது, சுவிசேஷத்துக்கு வரும்பொழுது இந்த இடங்கள் எப்படி இருக்கணுமா? இடம் கொள்ளாமல் நிரப்ப வேண்டும் என்று சொல்லியிருக்கேன் இல்லையா? இடம் கொள்ளாமல். ஆனா எனக்கு என்னமோ உங்களில் யாராவது ஒருவர் இது நிரம்பினது என்று நினைத்து விட்டீர்களோ என்று நான் நினைக்கிறேன். இது நிரம்பினது, என் சபை நிரம்பினது, ஏதோ வெளியில போய் உட்கார்ந்து இருக்காங்க அந்த அளவுக்கு நிரம்பினது என்று ஒருவேளை நினைத்து விட்டீர்களோ? ஆண்டவர் கேட்கிறாரு. தீர்க்க தரிசனம் என்பது வெளிப்படும் பொழுது அதற்கு பதில் சொல்ல நீங்க ரெடியா இருக்கணும். ஒருவேளை நிரம்பினது, காலியான இடங்கள் நிரம்பினது, நீங்கள் நிரம்பினது என்று சொல்லும் பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்ளாத, வாஞ்சிக்காத அற்புதம் நின்று போனது. இந்த ஸ்திரீயின் வாழ்க்கை இப்படி இருக்கும் பொழுது இன்னொரு ஸ்திரீ இருக்கா, இன்னொரு ஸ்திரீ. அந்த ஸ்திரீயுடைய வாழ்க்கை இன்னும் வேறு விதமான விசுவாச அடையாளங்கள் உடையது. அவள் எப்படிப்பட்ட ஸ்திரீ? மிகவும் ஐஸ்வர்யம் உள்ள ஸ்திரீ. ஒரு ஸ்திரீ எப்படிப்பட்டவளா இருந்தா? ரொம்ப ஏழையாகவும் விதவையாகவும் இருந்தா. அதே ஆப்போசிட், ஒரே அதிகாரத்தில் இருக்கிற 2 பேரை காட்டுறாரு. ஒரே அதிகாரம், ஆனா தீர்க்க தரிசனம் மாறுது. ஒரே அதிகாரம். இன்னொரு ஸ்திரீ ஐஸ்வர்யம் உள்ள ஸ்திரீயா இருந்தாள். ஒரு முறை என்ன பண்றாரு? கர்மேல் என்னும் பர்வதத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? கர்மேல் பர்வதம் என்ன? மலை இல்லையா? மலை உச்சி, முகடு, அது பர்வதம் அப்படின்னு சொல்லுவாங்க. உச்சகட்டம், அதுதான் பர்வதம். நடுவுல எல்லாம் இருந்த பர்வதம் கிடையாது. If you reach the highest, that is called Everest உடைய highest பர்வதம். அந்த மேல கொடி நாட்டுவாங்க தெரியுங்களா? அது பர்வதம் சொல்லுவோம். அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை, அதனால அப்படி பர்வதம் அப்படின்னு உயர்ந்தது அப்படின்ற மாதிரி அர்த்தம். இந்த கர்மேல் என்ற இடமும் அப்படிப்பட்ட இடம் தான், பர்வதம். அது அந்த பர்வதம் என்ற பரிசுத்த வார்த்தை எப்படி நம்ம உருவாச்சு? நான் அன்னைக்கு இங்க இருந்து போகும் பொழுது ஒரு விஷயத்தை கவனிச்சேன். என்ன தெரியுங்களா? இங்க இருந்து மேல பர்வதத்தை பார்த்தேன்,
அந்த பர்வதத்துல ஏதோ ஒன்று இருந்தது. நீங்க பாத்திருக்கீங்களா உங்க சர்ச்சில் இருந்து? இங்க இருந்து நீங்க பர்வதத்தை பாத்தீங்கன்னா அந்த பர்வதத்துல ஏதோ ஒன்று இருக்கு. அது போல எலிசாவின் நாட்களிலும் ஒன்று இருந்துச்சு, எலியாவின் நாட்களிலும் ஒன்று இருந்துச்சு அந்த பர்வதம். எலியா என்ன தெரியுமா பண்ணாரு? 1 ராஜாக்கள் 18வது வசனத்தை எடுக்க கூடாது, அப்புறம் வாசத்துக்கு நோட் பண்ணி. அவர் என்ன தெரியுமா பண்றாரு? அந்த இடத்துக்கு போய் ஆகாப் என்னும் ராஜாவினுடைய அந்த வல்லமையுடைய அப்படின்னு சொல்லிக் கொள்கிற எல்லாரையும் 400 பேர் என்று எழுதப்பட்டிருக்கு இல்லையா? 400 பேர் இல்லையா? 400 பேர் 400 அவர்கள் ஆகாபின் பாகாலுக்கு வணங்கக்கூடிய, பாகாலை ஜெபிக்கக்கூடிய தரிசிகள், சாஸ்திரிகள் வச்சுக்கோங்க. அந்த 400 பேர் எலியா என்ன பண்றாரு? அந்த பர்வதத்துக்கு போறாரு, பார்க்கிறாரு. இந்த பர்வதம் யாருடையது? கர்மேல். மை காட், என்னுடைய தேவனுடையது. சரி, அந்த இடத்துல நீ பாகாலுக்கு தேவன பலிபீடத்தை கட்டி வச்சிருக்க இல்லையா? சரி, உன் தேசத்தில் இருக்கும் அத்தனை பேரையும் கூட்டிட்டு வா. அப்படின்னா அந்த தேசத்துல 400 பேர் இருந்தாங்க. தேவனுக்காக இருந்த ஒரே ஒருவன் யார் தெரியுமா? எலியா. அந்த கர்மேல் பர்வதத்துல போயிட்டு, இப்பொழுது உன் தேவன் வல்லமை உடையவராய் இருந்தால், உங்கள் தேவன் மகத்துவராய் இருந்தால், இதோ பலிபீடத்தை ஏற்படுத்து, பலிகளை செலுத்து, அவர் ஏற்றுக்கொண்டால் நான் வணங்குகிற உன் தேவனை அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் நடக்குது, அந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். ஆனா இதுல ஒரு காரியம் இருக்கு. அந்த இடத்துல அவர்கள் காலையிலிருந்து சாயந்தரம் மட்டும் தங்களை கீறி கொண்டார்கள், பல வகையான காரியங்கள் செய்தார்கள், பூஜைகள், அது இது எல்லாம் செஞ்சாங்க, ஒண்ணும் நடக்கல. இப்ப எலியா வந்தான். எலியா வந்து என்ன தெரியுமா செஞ்சான்? 12 கோத்திரங்களுக்கு அடையாளமாக 12 கற்களை எடுத்தான். நல்லா மண்டையில் ஏத்திக்கணும் நான் சொல்றதுலாம். 12 கோத்திரங்களுக்கு அடையாளமாக 12 கற்களை எடுத்தான். ஒரு பலிபீடத்தை ஏற்படுத்தினான். அந்த பலிபீடத்திலே தன்னுடைய பலியை வைத்தான். வைத்து இப்போ அங்கிருந்தவர்களை அழைத்து அதை சுற்றிலும் ஒரு கால்வாய் எடுக்கும்படிக்காக சொல்லி, ஒவ்வொரு முறையும் 4 குடங்களை எடுத்து வந்து அந்த பலியின் மீது ஊற்றும்படிக்காக எலியா கூறினான். அங்கிருந்த மற்ற தந்திரிகள், தாந்திரிகர்கள் இதை பார்த்து நகைச்சாங்க. ஏப்பா, காஞ்ச கட்டை மேல வச்ச விறகே ஏத்தில, காஞ்ச கட்டை மேல வச்ச படைச்ச பலியே வந்து என்ன ஆகல? அக்னியில சுடல. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? விறக 12 கோத்திரத்துக்கான 12 கற்களை எடுத்துட்டு வந்த, விறகு அடுக்குன, அதுக்கு மேல பலிய வச்சுட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அத தண்ணியால நினைச்சிட்டு இருக்க. நல்லா கேட்டுக்கணும். தண்ணி 3 முறை 4 குடங்களாக எடுத்து வந்து அவர்கள் என்ன செஞ்சாங்களாமா? அந்த பலி முழுவதும் நினைத்தார்கள். இப்ப அந்த பலி நிரம்பி நனைந்து அந்த கால்வாய் முழுவதும் நிரம்பினது. அதாவது இந்த இப்படி செவ்வக வடிவில், சாரி ரெக்டாங்கிள் வடிவில் ஃபுல்லா நனைஞ்சிருச்சு. இப்போ எலியா போய் 2 வகையான ஜெபம் செய்தார். ஒரு ஜெபம் என்ன தெரியுமா சொன்னாரு? இதோ இந்த ஜனங்களுக்கு மத்தியிலே இந்த ஒரே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான் என்பதை கொஞ்சம் காட்டிக் கொடுங்க தேவனே என்று சொல்லி ஜெபித்தார். ஒன்றும் நடக்கல. என்ன தெரியுமா செஞ்சாங்க? தீர்க்கதரிசிக்கு எதிராக நகைத்தார்கள். தீர்க்கதரிசி சவால் விட்டது யார? அவர்களையா? ராஜாவையே சவால் விட்டான். யாரை சவால் விட்டான்? ராஜாவை சவால் விட்டான். ஒன்றும் நடக்கல. இவன் பயந்து போய் நின்று இப்ப என்ன தெரியுமா சொல்றான்? அவன் தலையை தரையில் படும்படிக்காக விழுந்தான். விழுந்து என்ன தெரியுமா கேட்டான்? இவர்களிலே உண்மையுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நீர் இவர்களுக்கு காட்டிக் கொடும் என்று சொல்லி ஜெபித்தான். அந்த இடத்துல மகத்தான அக்கினி வந்து அந்த பலியின் மீது நனைந்த, அதாவது ஈரமான சொதப்பான பலியின் மீது அக்கினி விழுந்து, நீங்க நல்லா நினைச்சுக்கீங்க, மலையில தான் இந்த மின்னல் வரும்.
அது எவ்வளவு பெரிய ஈரமான மரமா இருந்தாலும் மின்னல் அடிச்சுச்சுன்னா கருகிடும். தெரியுமா? அது எவ்வளவு பெரிய மரமா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு ஈரமா இருந்தாலும் சரி, மின்னல் வந்து வெட்டிச்சுன்னா அந்த மரம் கருகிவிடும். இதோ வானத்திலிருந்து மகத்தான மின்னல் வந்து அந்த படியை என்ன செஞ்சது? அக்கினி மூட்டியது. அங்க இருந்தவர்கள் எல்லாம் பயந்து தரையிலே தாழ்ந்து என்ன தெரியுமா சொன்னாங்க? கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரித்தார்களாமா. எலியா என்ன தெரியுமா சொன்னா? பிடிங்கள் அந்த 400 பேரை கூட்டிட்டு வாப்பாங்க. ஒரு நதி கரையின் அண்டையில வந்து அவர்களுடைய தலைகளை எல்லாம் வெட்டி போட்டான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அவ்வளவு மகத்துவமான இடம் என்ன தெரியுமா? கர்மேல் பர்வதம். நான் அந்த பர்வதத்தை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நான் இங்க போகும்போதெல்லாம் பார்ப்பேன், ஏசப்பா மாற்ற மாட்டீரோ, அந்த இடம் கர்மேலாக மாற்ற மாட்டீரோ. நம்மளுடைய விசுவாசம் அல்லவா, நம்மளுடைய விசுவாசம் நாம் வேண்டிக் கொள்வது. சில நேரத்துல இங்கே சொல்லப்பட்டிருக்க சுவிசேஷம், நாம் வேண்டிக் கொள்ளாததையும் நடப்பிக்கிறார் தேவன். நாம் வேண்டிக் கொள்ள கிடையாது, நம் தேவன் எப்படிப்பட்டவர் என்று நாம் அறிந்து கொள்வது கிடையாது. ஆனால் உங்களுக்கு அவர் வந்து அறிவிக்கிறார். யார் மூலியமாக? தீர்க்கதரிசிகளின் மூலியமாக. ஆமோஸ்ல சொல்லப்பட்டிருக்கு 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களிலே, இதோ தீர்க்கதரிசிக்கு, என்னுடைய ஊழியக்காரனாகிய தீர்க்கதரிசிக்கு அறிவிக்காமல் உங்களுடைய வாழ்க்கையில நான் என்ன செய்ய மாட்டேன்? ஒரு காரியத்தையும் செய்வதில்லை. சிங்கம் கர்ஜிக்கிறது, யார் தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பார்? தீர்க்க தரிசனம் என்பது சிங்கத்தின் கர்ஜனையை போல இருக்கும். அதே ஒரு தீர்க்க தரிசி கிட்ட கனத்துக்குரியவன் என்று அறிந்திருக்கிற ஒரு ஸ்திரீ இருந்தாள். அப்போ இந்த தீர்க்க தரிசி என்ன பண்றா? எலிசா தீர்க்க தரிசி அடிக்கடி அந்த ஊர் வழியாக கர்மேல் பர்வதத்துக்கு போனான். சரியா? அந்த ஊருக்கு போல, அந்த ஊர் வழியாக 2வது ஸ்திரீ அந்த ஊர் வழியாக கர்மேல் பர்வதத்துக்கு போவதை அந்த ஸ்திரீ பார்த்தான். பார்த்த உடனே அவன் என்ன நினைக்கிறான்? தன்னுடைய கணவன் இடத்துல அவன் சொல்றான், இந்த தீர்க்க தரிசி கனத்துக்குரியவனா இருக்கிறானே என்று சொன்னான். சொல்லி அந்த தீர்க்க தரிசிக்கு அவர் வரும் பொழுதெல்லாம் தன்னுடைய வீட்டில விருந்து படைத்தாள், உணவு சமைத்து கொடுத்தாள், காணிக்கைகளை கொடுத்து கனப்படுத்தினான். சரிங்களா? எதையும் கேட்கல. இப்படியே பண்ணிட்டு இருந்தான். ஒரு நாள் தன்னுடைய கணவன் இடத்துல போய் அந்த ஸ்திரீ போய் சொல்றாங்க, இதோ இந்த தீர்க்க தரிசி அடிக்கடி இந்த ஊழியத்துக்கு வராரு. நம்ம வீடுதான் மெத்தையில சும்மா தான் இருக்கு, காலியா. நம்ம ஒண்ணு செய்யலாம், நம்ம மெத்தையில ஒரு வீடை கட்டி விட்டனா, ஒரு ரூம் கட்டி, ஒரு நாற்காலியை போட்டு, ஒரு மெத்தையை போட்டு, ஒரு காரியங்களை வச்சுட்டானா, டேபிள வச்சுட்டானா, அவர் வந்து இலைப்பாரி விட்டு, இங்கிருந்து இலைப்பாரி விட்டு ஊழியத்திற்கு கடந்து போவாரே என்று சொல்லி அப்படிப்பட்ட ஸ்தலத்தை மெத்தையில ஏற்படுத்தினான். யாருக்காக? ஊழியருக்காக. ஒரு நாள் எலிசா வந்தார். இந்த ஸ்திரீயின் கனத்தை பார்த்து மிகவும் பரிதவித்து போனார். ஐயோ, யாரோ ஒருவனுக்கு இவ்வளவு கனத்தை கொடுக்கிற இந்த ஸ்திரீ தன்னுடைய வேலைக்காரன் இடத்துல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீ போ, அதனுடைய வேலைக்கார பேரு கேயால். அந்த வேலைக்காரன் இடத்துல சொல்றாரு, நீ போ, அந்த ஸ்திரீயின் இடத்துல போ, அந்த ஸ்திரீயின் இடத்துல போய் நீ எதை வாஞ்சிக்கிறாய் என்று கேள் என்று சொன்னான். நல்லா கவனமா கேளுங்க. ஊழியக்கார தீர்க்க தரிசி ஒரு விசுவாசி கிட்ட போய், தன்னை கனப்படுத்துற விசுவாசி கிட்ட போய், ஏன்னா ரொம்ப கனப்படுத்துனீங்கன்னா நீங்க எதையோ எதிர்பார்க்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த உலகம் அப்படிதானே, ஒருத்தர் கனப்படுத்துதுன்னா என்ன அர்த்தம்? எதிர்பார்க்குது. அதுக்காக தான் இவனும் அப்படிதான் நினைச்ச. யாரு? எலிசாவும். இந்த அம்மா இந்த கனப்படுத்துது, எதையோ எதிர்பார்க்கிறாங்களோ, அவர்கிட்ட என்ன குறை என்பதை நீ கேட்டு அறிஞ்சுவானு. இவன் போறான், அந்த பெண்ணிடத்துல போறான். அந்த பெண் சுனேமியால் தேசத்து பெண். அவளுக்கு சுனேமியாலே கூப்பிடுறாங்க, சுனேமியாலின் ஸ்திரீயே அப்படின்வாங்க. அந்த சுனேமியால்ன்றது அந்த ஊருடைய பேரு. இதுக்கு எப்படி சீலியூர் இருக்கு, சீலியூரின் ஸ்திரீ. உங்க பேர் தெரியலன்னா நான் என்னன்னு கூடுவேன்? சீலியூரின் ஸ்திரீன்னு தானே கூட முடியும். பேர் தெரியலன்னா அவங்களுக்கு தெரியல. அப்போ கனப்படுறீங்க, காணிக்கைய வாரி வாரி கொடுக்குறீங்க, அவர் வந்தாருன்னா உளுந்து உளுந்து கவனிக்கிறீங்க, நல்ல சாப்பாடு சமைச்சு போட்டு உங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போய் இந்த அளவுக்கு கனப்படுத்துறீங்களே, உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கான்னு கேட்டா அந்த ஸ்திரீ என்ன தெரியுமா சொன்னா? நான் சம்பூர்ணமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன. ஹல்லேலூயா.
அந்த ஸ்திரீ என்ன தெரியுமா கேட்டா, நான் சம்பூர்ணமா இருக்கிறேன். அதாவது அந்த சமுதாயத்துல பணக்காரியா இருக்க அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டது. அந்த ஸ்திரீயின் அந்த குடும்பத்தை வர்ணிக்கும் பொழுது அந்த ஸ்திரீ தன்னுடைய கணவனுக்கோ வயதானவனாய் இருந்தான் என்று போட்டிருந்தது. வயதானவனாய், வயது முதிர்ந்தவனாய் இருந்தான். ஸ்திரீயோ இளம் பெண்ணாய் இருந்தான். இப்போ அந்த வேலைக்காரன் கேஆல் வரான். வந்துட்டு நம்ம தீர்க்கதரிசி எலிசா கிட்ட வந்துட்டு, ஐயா, நான் போய் அந்த ஸ்திரீ கிட்ட கேட்டேன், அவள் நான் சம்பூர்ணமா இருக்கிறேன் என்று சொல்லிட்டாங்க அப்படின்னு. அது எப்படி சாத்தியம்? அது எப்படி சாத்தியம் அப்படின்னு பொழுது அவன் ஒரு ரகசியத்தை சொல்றான். யாரு? வேலைக்காரன். ஏன்னா நம்ம பக்கத்து வீட்டுல நம்மளுடைய ரகசியம் தெரிஞ்சிருக்கோமா இல்லையா, நம்ம சொல்லியிருக்கோமா இல்லையா? அந்த ரகசியம் என்னப்பா ரகசியம்? அந்த அம்மா மலடி. என்னவா? அந்த அம்மா மலடி, குழந்தை இல்ல. ஏன்னா அவருடைய கணவரும் வயதானவரா இருக்கிறதுனால குழந்தை இல்லாதவர்களா இருக்காங்கன்னு உடனே யாருக்கு கிளிக் ஆயிடுச்சு? இந்த எலிசாவுக்கு. ஓ இதுதானா? அப்போ என்ன செய்யலாம்? அந்த ஸ்திரீயை கூட்டிட்டு வாங்க. நீங்க நல்லா அந்த அதிகாரத்தை வாசிக்கணும். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தை. அப்புறம் அவள் வந்து உள்ளே நுழையில, அவள் வாசற்படி அண்டையிலே நின்றாள். அந்த ஊழியக்காரனுக்கு கொடுக்கிற கணம், நான் சொல்றது புரியுதா? ஒரு தீர்க்கதரிசி ஒரு ஊழியனுக்கு கொடுக்கிற கணம் என்ன தெரியுமா? அவள் வந்து அப்படியே வரலாமா? ஏன்? அவளுடைய வீடு தானே, அவளுக்கு அதிகாரம் இல்லையா? அவள் கட்டினது தானே, அவள் தானே கட்டினா, அதிகாரம் இல்லையா? ஆனால் என்ன பண்ண வந்தவள் வாசலண்டிலே நின்றாள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அவள் கொடுத்த கணத்தின் உச்சக்கட்டம். நாமெல்லாம் 100 ரூபாய் கொடுத்தனா 1000 கேள்வி கேட்போம். முடிஞ்சா சர்ச்சில் பாகம் கூட கேட்போம். எங்க ஊர்ல சர்ச்சில் பாகம் கேட்டாங்க, பெண்டிகாஸ்டல் சர்ச்சு. அந்த அம்மா பாவம், கமலக்கான்ட்டு ஒரு நல்ல ஒரு தேவனுடைய ஒரு மகள், தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செஞ்சு கல்யாணமே பண்ணல. 13-12 வயசுலயும் ஆண்டவருக்காக கொடுத்துட்டாங்க. பெண்டிகாஸ்டல்ல ஊழியம் மாத்திரம்தான். அதன் மூலியமாக கொஞ்சம் கொஞ்சமா யாரோ தர்மமாக கொடுத்த அந்த நிலத்துல இருந்து எல்லா சபையின் மூப்பர் அந்த அங்கத்தினரும் காசு போட்டு எல்லாருமே வந்து வேலையும் செஞ்சு சர்ச்சு கட்டினாங்க. கொஞ்ச நாள்ல உள்ள ஒரு டீம் உருவாச்சு. கொஞ்சம் அவங்களோட சின்ன பகையில ஒரு டீம் வெளியில போச்சு. வெளியில போனா அந்த டீம்ல இருந்து ஒருத்தர் திடீர்னு ஊழியக்காரன் ஆயிட்டு இருக்காரு. இது ஊழியக்காரன் ஆயிட்டு இருக்காரு. அவர் போய் அவங்க வீட்டிலேயே சபையை நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. சபையை நடத்த ஆரம்பிச்சோன்னா அங்க இருக்கவங்கள பேசுறியோ, நீ வீட்டுல நடத்துற, உனக்கு சரிசம பாகம் இருக்காங்க, நீயும் காசு கொடுத்தான சபையை கட்டின, நீயும் கூலி வேலை செஞ்சு தானே இந்த மூட்டை தூக்கி செங்கல் எல்லாம் நட்ட, போ நீயே இங்க ஆராதனை பண்ணலாம், அங்க போலாவா அப்படின்னு. ஒரு 15 பேரோட 30 பேர்ல 15 பிரிஞ்சிருச்சு. அந்த 15 பேர் வந்து காலையில 10ல இருந்து 1 மணி வரைக்கும் ஆராதனை. இந்த 15 பேர் என்ன தெரியுமா பண்ணாங்க? 8 மணில இருந்து 11 மணி வரைக்கும் ஆராதனை பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? தேவனுடைய சபையை 2 ஆக்குனாங்க. ஆனா தேவன் ஒரு நியாயத்தை கொடுத்தார். அவங்களுக்கு என்ன தெரியுமா? அவங்களுடைய பிள்ளையை தூக்கிட்டார். இந்த ஊழியக்காரனா அடையாளம் காமிச்சிட்டு வெளியில போய் பிறருக்கு அதிகாரியா ஊழியம் செஞ்சா தெரியுங்களா? அவன் என்ன தெரியுமா பண்ணிட்டான்? அவங்களுடைய குடும்பத்துல இருந்த தன்னுடைய பாசமான நேசமான PhD படிச்ச, எவ்வளோ PhD படிச்ச பிள்ளையை தூக்கிட்டார். ஆண்டவருடைய சமூகத்துல பயம் இல்லைன்னா பீறி போட்டுருவார். அப்போ இங்கேயும் அப்படிதான். எலிசாவுக்கு முன்பதாக அந்த ஸ்திரீ எப்படி நின்றாலாமா? பயத்தோடு நின்றாள். இந்த பலிபீடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இருக்கணும்? பயம் இருக்கணும். ஊழியக்காரன் முன்னாடி நிக்கும் போது, அவனுடைய பரிசுத்தத்துக்கு முன்னாடி நிக்கும் போது உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? ஒரு பயம் இருக்கணும். ஏன்னா அவன் மகத்துவமானவன், அவன் தேவனால் படைக்கப்பட்டவன், அவன் தேவனுடைய சித்தத்தை சிந்தையை வெளிப்படுத்துகிறவன், அவன் உங்களிலும் மேன்மையானவன். அதை எல்லாராலும் செய்துவிட முடியாது. அவள் அறிந்திருந்தால், நன்கு அறிந்திருந்தால் அவள் வாசப்படியிலே நின்றிருந்தாள். இப்ப எலியா வாலண்டியர் என்ன தெரியுமா சொல்றாரு? இதோ மகப்பெரு காலத்திலே இன்னும் 1 வருஷத்துல, இன்னும் இங்கிலீஷ்ல நல்லா இருக்கும், இன் 1 year போட்டிருப்பான், தமிழ்ல கொஞ்சம் வேறு விதமா இருக்கும். அது என்னமோ ஒரு வார்த்தை சமையா சூப்பரா இருக்கு. அந்த அந்த உச்சித்தமான ஏதோ ஒரு காலத்துல இருக்கும்.
அந்த காலத்திலே உனக்கு ஒரு குழந்தை பெருக்குன்னு சொல்லி அனுப்பினாரு. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை கேட்டோன்னா அந்த ஸ்திரீயோ முதல்ல என்ன தெரியுமா கேட்டா, டோன்ட் லை டு மீ இருக்கும் இங்கிலீஷ்ல. தமிழ்ல மறுபடியும் அந்த வார்த்தைக்கு வேறு விதமா இருக்கும். என்னை வஞ்சிக்காதே, டோன்ட் டிசீவ் இருக்கும் இங்கிலீஷ் வேதாகமத்துல. டோன்ட் டிசீவ் மீ, என்ன வஞ்சிக்காதே, என்ன பொய் சொல்லாதே என்கிட்ட சொன்னா. அப்படின்னு என்ன அர்த்தம்? she doesn't realize who is speaking. இல்லையா? அவள் அறிந்து கொள்ளவில்லை யார் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பது. ஏன்? ஒவ்வொரு நாளும் சாப்பாடு போட்டனால பக்கத்து வீட்டு ஆளு நினைச்சிட்டாங்க அம்மா. ட்ரெஸ்பாசர் நினைச்சிட்டா. ட்ரெஸ்பாசர்னா யாரு? வந்துட்டு போவார். நீங்களும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. ட்ரெஸ்பாசர் அவர் 2வது வாரம் வருவாரு, வேலையை முடிச்சுட்டு பெட்ரோல் கன்வீன்ஸ் வாங்கிட்டு போயிடுவார். ட்ரெஸ்பாசர் தான் நினைச்சிட்டு இருக்கீங்க, அப்படிதானே? அந்த அம்மாவும் அப்படிதான் நினைச்சிச்சு. இஸ் a trespasser. வருவான், சாப்பிடுவான், இதோ நம்ம சாப்பாடு போட்டதுக்காக ஒரு ஜபத்தை போடுவோம், கிளம்பி போயிடுவான். ஆனா எலியா என்ன பண்றாரு? வாஞ்சையோட என்ன பண்ணாரு? உனக்கு மகப்பேறு காலத்துல உனக்கு ஒரு குழந்தைன்னு. அந்த அம்மா என்கிட்ட போய் சொன்னாங்க, டோன்ட் லை டு மீ. ஆல்ரெடி நொந்து போயிருக்கேன் இந்த கெழுத்து பையனை வச்சுக்கிட்டு, ப்ளீஸ் நோ, வேண்டாம். நான் என்னையே சமாதானப்படுத்தி இருக்கேன். என்னன்னு? என்கிட்ட எல்லாம் இருக்கு. நான் நானே சமாதானப்படுத்திக்கிட்டேன். என்னன்னு? நான் சம்பூர்ணமா இருக்கேன். நீ வேற வந்து எனக்கு காயப்படுத்தாதே என்று சொன்னாள். நாள் வந்தது, அவள் கர்ப்பம் தரித்தாள் என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த நாள் வந்தது, அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் ஒரு அழகான மகனை பெற்றாள். சில காலம் சென்றது. அந்த மகன் என்ன செய்யறான்னா, தன்னுடைய தகப்பனுடைய வயலுக்கு சென்றான். வயலுக்கு சென்று தன்னுடைய தகப்பனுக்கு உதவியாக இருந்தான். அந்த நாளிலே தன்னுடைய தகப்பனுக்கு உதவியா இருந்த அந்த காலகட்டத்திலே இந்த தாய் எதை மறந்து போனான் தெரியுமா? என்னத்தை மறந்து போனான்? தான் பெற்ற அற்புதத்தை மறந்து போனாள். அதுக்கப்புறம் அங்க வேதத்துல எழுதப்படல. அவள் மறுபடியும் அழைத்தாள், அதற்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால். பாஸ்டர் சொன்னாங்க இல்லையா, 2 குழந்தை பெற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க. அதுதான் சொன்னார். உண்மையாவே வந்து இங்க காணிக்க செலுத்து. அந்த தாய் செய்யல, அந்த அம்மா செய்யல. ஏன்? நீண்ட நாள் காத்திருப்பு என்ன ஆயிருமா? இருதயத்தை இழைக்க பண்ணிரும். ஆனா வேண்டினது கிடைக்கும் பொழுதோ ஜீவ விருட்சம் வந்துருச்சு. இனி இந்த விருட்சம் எதுக்கு? அவளும் அப்படிதான் நினைத்தான். ட்ரெஸ்பாசர் இஸ் a trespasser. வந்துட்டு போறாளு. அவளுக்கிட்ட தேடி போய் என்னத்தை காண, நமக்கு கிடைச்சிருச்சுப்பா. ஒரு நாள் வந்தது, அந்த பிள்ளை அந்த வயலுக்கு போய் என் தலை வலிக்கிறது என்று தன்னுடைய தகப்பனிடத்துல சொன்னான். தன்னுடைய தகப்பனோ தன்னுடைய வேலையாளை அழைத்து, இதோ இந்த மகனை கூட்டிக் கொண்டு தாயிடத்தில் இருந்து சேர்த்து விடுந்து. அவன் தாயிடத்துல கூட்டி ஓடி வந்து சேர்த்துட்டான். அந்த அம்மா தன்னை மார்போடு அணைத்து முத்தமிட்டு தலையை கோதி விட்டு எண்ணெய் பூசி சாப்பாடு ஊட்டி விட்டு தன்னுடைய மடியில் படுக்க வைத்து தாளாட்டினால் 2 நிமிடங்களிலே உயிர் பிரிந்தது. அவளுடைய குழந்தையின் உயிர் என்னச்சா? பிரிந்தது. அவளால தாங்க முடியல. அவள் குழந்தை வேண்டிக் கொண்டாளா? வேண்டிக் கொண்டாதது கிடைத்தது. இப்போ வேண்டிக் கொள்ளாதது என்ன ஆயிடுச்சு? பறிக்கவும் பட்டுருச்சு. அவளுக்கு புரியல. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. இது கிடைத்தது யாரால்? அவனை தேடி ஓடினாள். அவனுடைய கணவன் இடத்துல வந்து சொல்றான், இதோ சேனையை கட்டு, ஒட்டகத்தை ரெடி பண்ணு, நான் கர்மேல் பர்வதத்தில் உள்ள யாரை பார்க்க போகணும்னா எலிசாவை பார்க்க நான் போகணும். அவனுடைய கணவன் வந்து சொல்றான், இன்னைக்கு சாபத் டேயும் கிடையாது, சண்டையும் கிடையாது, அமாவாசையும் கிடையாது. நீ அமாவாசைக்கு தானே அவனுக்கு கூடுவேன். எதுக்கு? மணியாட்டுக்கு. நான் அமாவாசைக்கு தானே அவனுக்கு கூடுவேன், சாப்பாடு போடுறதுக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் தானே தேவனுடைய நாளும் போய் முழங்கால் போடுவேன். இப்ப எங்க தேடுறேன்னு கேக்குறா. யாரு? தன்னுடைய கணவன். இப்ப என்னவா தேடுற? எதுக்கு அவனை தேடுறேன்னு அவனிடத்துல ஒண்ணும் சொல்ல. நீ சும்மா இரு, நான் அவனை போய் சந்திக்கணும்னு சொல்லி தன்னுடைய வேலையாள் கிட்ட சொல்றா. இந்த ஒட்டகத்தை ஒரு இடத்துல நிறுத்தக்கூடாது. இங்க ஸ்டார்ட் பண்ண எங்க தெரியுமா நிக்கணும்? கர்மேல் பர்வதத்துல போய் தான் நிக்கணும்னு பிரயாசத்தோட. இப்ப என்ன? இப்ப எப்படி ஓடுறா? அட சொல்லுங்க. தேவனுடைய ஊழியக்காரன் ஆசீர்வாதத்தை வந்து தலைமையில கைய வச்சு 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 சொல்லும் போது ஃப்ரீயா கிடைச்சது.
வந்தது இழந்து போனதுக்கு அப்புறம் ஓடி வரீங்க எதுக்கு தெரியுமா? பிரயாசத்தோடு. வந்தது இழந்து போனதுக்கு அப்புறம் எப்படி ஓடி வரீங்க? பிரயாசத்தோட. இப்ப ஓடி வரீங்க. அந்த அம்மா ஓடிச்சு, ஏன் தெரியுமா? எங்கிருந்து கிடைத்தது என்று அறிந்து கொண்டால் பிரயாசத்தோட ஓடுறா. ஓடி போய் தூரத்துல பாக்குறான். எலிசா பாக்குறான். தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பி அவள் இடத்துல போய் சுகம்தானா என்று விசாரி. இதோ நான் பார்க்கிறேன். அவள் இடத்துல போய் சுகம்தானா என்று விசாரி. தன்னுடைய பிள்ளை சுகம்தானா, கணவன் சுகம்தானா என்று விசாரினே. அந்த அம்மா என்ன தெரியுமா சொல்லிச்சு? அந்த வேலைக்காரர்கிட்ட, சுகம், நல்லா இருக்காங்க. அப்ப அந்த வேலைக்காரன் அவளுக்கு முன்பதாக ஓடி வந்து எலிசாவின் இடத்துல வந்து சொல்றான் சுகம் என்று. ஆனா எலிசா சொல்றான், தேவன் என்னிடத்துல மறைத்து விட்டார் என்று சொல்லி. அவள் ஓடி வந்தவள் என்ன தெரியுமா பண்ணா? முன்னாடி கூப்பிடும் பொழுது எங்க வந்து நின்னாள்? முன்னாடி வர சொன்னார் இல்லையா வீட்டுல, எங்க வந்து நின்னாங்க? வாசல் படியில. இப்ப கூப்பிடுறாரு இல்லையா இந்த அம்மா, கூப்பிடவே இல்லாம ஓடி வந்து எங்க தெரியுமா நின்னாங்க? காலடியில காலை பற்றி கொண்டு. ஏன்? இப்போ தெரியுது, ஒரு தேவனுடைய ஊழியன் என்பவன், ஒரு தீர்க்கதரிசி என்பவன் யார் என்பதை தேவன் கற்றுக் கொடுத்தார் அந்த ஸ்திரீக்கு. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில எதையாவது ஒன்றை கற்றுக் கொடுக்கணுமா? நீங்கள் வேண்டிக் கொள்ளாததை உங்களுக்கு கொடுத்து, நீங்கள் வேண்டிக் கொள்ளாததை உங்களுக்கு கொடுத்து, அதன் மூலியமாக நீங்கள் தேவன் யார் என்பதை கற்றுக் கொடுப்பார். அந்த அம்மா போய் காலை பிடிச்சி நின்றுட்டு இருக்கு. நிக்கும் போது எலிசா சொல்றாரு, அந்த அந்த கேஆர் அந்த வேலைக்காரர் வந்து சொல்றான், ஐயோ என்னமா வாமா, என்ன போய் ஒரு பரிசுத்த ஊழியக்காரன் தீர்க்கதரிசி போய் காலில் அப்படி வாமா. அவர் சொல்றாரு, வேண்டாம், தடுக்காத, அவன் துக்கமாயிருக்கு, என் தேவன் என்னிடத்தில் மறைத்து விட்டார் என்றார். ஏன்னா எலிசாவுக்கே தெரியல அங்கே என்ன நடந்தது, தேவனுடைய சித்தம் என்னவென்று. ஹல்லேலூயா சொல்லுங்க. சில நேரத்துல ஊழியர்களும் தீர்க்கதரிசிகளும் அப்படிதான் தேவனால் பயன்படுத்தப்பட்டு உங்க மேல கை வச்சு அபிஷேகத்துல தீர்க்க தரிசனத்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. அடுத்த நாள் நடக்கலன்னொன்னே சட்டையை பிடிச்சிருக்கு, இந்த வாரம் வந்திருக்கு, இங்க எங்கப்பா என்னமோ சொன்ன, மைக்க பிடிச்சி ஒன்னும் நடக்கல, எங்க நடந்துச்சு? அவன் முடிச்சிட்டு சொரிஞ்சிட்டு நிப்பான். அடுத்த வாரத்துல இருந்து தப்பிச்சா முளைச்சா போதுன்னு ஓடிடுவான் இல்லையா? ஏன்? ஒருவேளை சத்தியம் தெரிஞ்சவனா இருந்தா என்ன மாதிரி தில்லா வந்து நின்று ஓயின்றுவான். ஒருவேளை கொஞ்சம் சத்தியத்துல கொஞ்சம் கம்மியா இருந்து இவங்களை சமாளிக்க முடியாதுன்னு என்ன பண்ணிடுவான்? புறமுதுகிட்டு ஓடிடுவான். இங்க ஒரு வேற காரியம் நடக்குது, அவனுக்கே தெரியலங்க. எலிசா எப்படிப்பட்டவன் தெரியுமா? மகத்துவமான, எலியாவிலும் 2 மடங்கான அபிஷேகம் உடையவன். அவனுக்கே தெரியலங்க, அவனுக்கே தெரியல. ஏன் அங்க ஆசீர்வதிச்சாலும் தெரியல, ஏன் இந்த அம்மா அப்படியே குழந்தை செத்து போச்சுன்னு தெரியல, அங்க ஓடி வர வரைக்கும் தெரியல. காலை பிடிச்ச பிறகு சொல்றான், துக்கமாயிருக்கிறார், என் தேவன் என்னிடத்தில் மறைத்தார் என்று எழுதியிருக்கு. சில நேரங்கள் தேவன் பயன்படுத்தும் ஊழியர்களும் கைப்பாவைகள் தான். தேவன் தெரிந்து கொள்ளும் தீர்க்கதரிசிகளும் கைப்பாவைகள் தான். அவர்களை இருபுறமாக பயன்படுத்துகிறார். ஏன்னா அந்த பட்டயம் எலிசாவிற்கும் அந்த ஸ்திரீ, அந்த சுனேமியா நாட்டை சார்ந்த அந்த ஸ்திரீக்கும் சரி, எலிசாவுக்கும் சரி. இப்போ ஏதோ ஒன்று நடக்குது. God is planning something. He is just playing on us. ஆண்டவர் எதையோ ஒன்று பிளான் பண்றாரு, நடக்க வைக்கிறாரு. என்னமா நடக்க வச்சிட்டு இருக்காரு. அடையாளம் கண்டுபிடிச்சிட்டானா உஷாராயிரணும். அது தீர்க்கதரிசி தேவனுடைய ஊழியருடைய வாயிலிருந்து வந்துருச்சு. நம்ம அவமானம் எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டாரே நினைச்ச காலின்னு அர்த்தம். ஆனா அது அடையாளம் கண்டு கொண்டு காலை பிடிச்சா பாத்தீங்களா, புத்திசாலின்னு அர்த்தம். சுனேமியா ஓடி போயிட்டா, காலை பிடிச்சிடணும் இல்லன்னா அவ்வளவுதான். இப்ப என்ன தெரியுமா பண்றான்? எலிசாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அவனுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு சொல்றான், இந்த தடியை எடுத்துக்க, தடியை எடுத்துட்டு நீ நேரா போய் அந்த பிள்ளையின் மீது தடிய வை அப்படின்னு சொல்றான். சரியா? இந்த அம்மாவையும் கூட்டிட்டு போய் இந்த தடியை அந்த பிள்ளையின் மீது வையினு. அந்த அம்மா என்ன தாய் பாசம் இல்லையா, இந்த சோறு உனக்கு போட்டிருக்கியா,
ஒவ்வொரு டைம் வரும்போது பிரியாணி பீஸ் லெக் பீஸா கேட்டு சாப்பிட்டீங்க. இது என்ன வேலைக்காரன் அனுப்புறீங்க? அதெல்லாம் முடியாது. யூகம் நீங்க வாங்க என் கூட அப்படின்னா. இப்ப தடியும் யார்கிட்ட இருக்கு? வேலைக்காரன் இடத்துல இருக்கு. இப்ப எலிசா என்ன செய்யறாரு? புறப்பட்டு போறாரு. புறப்பட்டு போனோம்னா மேல் வீட்டுல அவனை படுக்க வச்சிருந்தாங்க. யாரு? எலிசா தங்குற பெட் இருக்கு இல்லையா, அதுல படுக்க வச்சுட்டு போனாங்க. வேலைக்காரன் முன்னாடி போனா, முன்னாடி போய் கோலை வச்சா ஒண்ணும் ஆகல. ஏன் ஆகல? ஏன்னா வேண்டிக் கொண்டது என்ன? இந்த அம்மா என்ன வேண்டிக் கொண்டுச்சு? நீ வா. சில நேரத்துல போன்ல ஜெபம் பண்ண சொல்லுவாங்க இல்லையா பாஸ்டர்? போன்ல ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. பிரதர் ப்ளீஸ், என்னுடைய பொண்ணுக்கு வயிறு வலி, காய்ச்சலா இருக்கு, கொஞ்சம் மாஸ்டர் ப்ரே பண்ணுங்க அப்படின்னு. அப்போ சில நேரத்துல இது சொல்வது உண்டு. எல்லா ஊழியக்காரும் சொல்லிருப்பாங்க, நீங்க ஒண்ணும் இல்லைம்மா, ஒரு எண்ணெய் எடுத்து நீங்க அந்த பொன் மேல வைங்க, நாங்க ஜெபம் பண்றோம். அந்த அம்மா அங்க இருந்து இப்படி இருந்துருச்சுன்னா நானே தான் குணமாக்கிட்டு போயிருப்பேன். இது தெரியாம தானே உங்ககிட்ட வந்தோம். நீங்களும் அதே செய்ய சொல்றீங்க. இருக்கா இல்லையா? நம்ம வீட்டுல நடக்குமா இல்லையா? அவங்க சும்மா நாசிக்கு சொல்லி, ஏன்னா மொபைல பார்க்க முடியாதுல்ல, சும்மா நாசிக்கு வச்சுட்டா பாஸ்டர் நீங்க பண்ணுங்க அப்படின்னு என்னை எடுத்து வைன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த அம்மா என்ன பண்ணும்? சும்மா மாசிக்கு தடவி வச்சுக்கிட்டு இந்த கட்டி குடிச்சுக்கிட்டு எதையாவது பண்ணிட்டு இருக்கும். அவர் அப்படியே அபிஷேகமா ஜபம் பண்ணுவார். ஒன்னும் நடந்திருக்காரு. ஏன்? அந்த அம்மாவோட அபிஷேகம் அவ்வளவுதான். என்னது? என்ன அபிஷேகம்? தன் மூலியமா நடப்பிக்க முடியும் என்று அவர் விசுவாசித்தார். எலிசா விசுவாசித்தார். தன்னுடைய வேலைக்காரன் மூலியமாக கொடுத்த தன்னுடைய கோல் உயிரோடு அவனை எழுப்பும் என்று விசுவாசித்தார். அந்த அம்மா என்னத்தை விசுவாசிக்கல? வேண்டிக் கொள்ளவே இல்லை. ஃப்ரீயா கிடைச்சது தானே, அப்புறம் எங்க இருந்து விசுவாசிக்கும்? ஃப்ரீயா கிடைச்சது மேல விசுவாசிக்குமா? விசுவாசம் இல்லாம தான் கிடைச்சது. அது அப்பவும் விசுவாசிக்கல. இப்போ எலிசா அவருக்கு ஒரு நெருக்கடியான நேரம். என்ன நேரம்னா, தன்னால் தன் ஸ்திரீ மூலியமா கனத்தை பெற்றிருக்காரு இல்லையா? அவருக்குன்னு ஒரு வீடையே கட்டி கொடுத்திருக்காங்க அம்மா. வரும்பொழுதெல்லாம் மட்டும் ஒரு ஹோட்டல் மாதிரி தங்கு இருக்கு, சம்பரமான இடம் கட்டி கொடுத்து சாப்பாடு போட்டு போகும் முதல்ல பொக்கிஷத்தை அள்ளி அள்ளி கொடுத்துருக்கு. இப்போ ஏதாவது பண்ணி ஆகணும். இப்போ இந்த கிரியை யாருடையது? எலிசாவுடையதா கர்த்தருடையதா? ஏன்னா அங்க வந்து காலை பிடிக்கும் போது எலிசா என்ன சொன்னா? தேவன் எனக்கு அறிவிக்கவில்லையே என்று சொன்னா இல்லையா? தேவன் எனக்கு அறிவிக்கவே இல்லை அப்படின்னு. யாருடைய கிரியை? கர்த்தருடைய கிரியை. மாட்டிக்கிட்டது யாரு? தீர்க்கதரிசி. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சில நேரத்துல கர்த்தர் கிரியை செய்வாரு. சரியா? நீங்களும் லைன்ல வந்து நிப்பீங்க, 3ஓட 4 கைய வச்சு ஜெபம் பண்ண சட்டுன்னு ஒண்ணு வந்துரும். இது என்ன அடக்க முடியுமா? தீர்க்க தரிசனத்தை அடக்கி கொள்ளாதேன்னு சொல்லியிருக்கு. ஏன் தப்பா? பைபிள் சொல்லியிருக்கு. அப்ப அடக்கி கொள்ளாமல் வந்துரும். இப்ப வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து என்ன கேட்பீங்க? இந்த நாளிகளில இந்த நேரத்துல எனக்கு இப்படி நடக்கும்னு சொன்னது ஏன் அப்படின்னு கேட்கும் பொழுது, இப்போ இந்த தீர்க்க தரிசிக்கு ஒரு சங்கோஜம். நிறைய பேரை இப்படி கேட்டுதான் யூடியூப்ல கிழிச்சு எடுக்கிறாங்க. புரியுதா நான் சொல்றது? ஏன் அவர்கள் இந்த ரொம்ப மகிமை குறைச்சலா பண்றாங்கன்னு தெரியுதா? அவங்களுக்கே தெரியாதுங்க. ஏன்னா தேவன் பயன்படுத்துவது எப்படின்னு அவங்களே அறியாமல் இருக்கு சில நேரத்துல. அப்ப எப்படி அவங்களால பதில் சொல்ல முடியும்? புரியுதா? தேவன் அந்த இடத்துல கிரியை செய்யணும்னு நினைச்சிருந்தாரு. அவன் மூலியமா பேசிட்டாரு. இவன் தெரியாமல் அங்க கர்மேல் பர்வதத்துல என்ன பண்ணிட்டு இருக்கான்? ப்ராபசி சொல்லிட்டு எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். இந்த அம்மா போய் கூட்டிட்டு வந்துச்சு. இப்ப செத்து கிடக்கான். எலிசாவுக்கு பயங்கரமான போராட்டம். ஏசப்பா, போட்ட சோத்துக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? ஆண்டவரே, இது உம்முடைய சித்தமா இருந்தால் நீங்க ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னா, அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த சமயத்துல கரெக்டா அந்த ஆக்ட் பண்ணி எஸ்கேப் ஆகுறது, அதுக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தேவை. அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் கொடுத்தது கிறிஸ்து இயேசு. என்ன தெரியுமா பண்ணா? அவன் படுக்க வச்சிருக்கா, அவங்களை கொஞ்சம் வெளியில் நில்லுங்கன்னு சொல்லிட்டு, அந்த குழந்தை எவ்வளவு பெருசு இருக்கும்? இவ்வளவு பெருசு இருக்கும். அந்த ஆளு பேசுறது. ஏன்னா இந்த வசனத்தை படிக்கும்போது நிறைய பேர் விழுந்து போறாங்க. ஒருவேளை ஹோமோசெக்சுவலா இருக்குமோ, இவன் அந்த மாதிரி ஆளா அப்படின்னு நிறைய டிபேட்ல தப்பா யூடியூப்ல போட்டுங்க, போய் நாசமாயிருக்கு. ஏன்னா சிலர் வந்து கேள்வி கேட்பாங்க, முட்டா பசங்க. அந்த பசங்களுக்கு சொல்லிட்டு, குழந்தை எவ்வளவு பெருசு இருக்கும்? இவ்வளவு பெருசா? இவ்வளவு பெருசு, 3 அடி. அந்த மனுஷன் எவ்வளவு பெருசு இருப்பான்? 6 அடி. கொஞ்சம் நல்லா நினைச்சு பாருங்க. வேதத்துல ஒரு வசனம் போட்டிருக்கு. அந்த வசனம், வாயோட வாயை வைத்தான், நெத்தியோட நெத்தியை வைத்தான், கையோட கையை வைத்தான்,
காலோட காலை வைத்தாங்க. சாத்தியமா? அடிக்கிறோம், சும்மா போற போக்குல அடிச்சு விட்டு போயிருது. நிறைய ஊழியக்காரன் அடிச்சு விட்டுருக்காங்க. சட்டையை பிடிக்கலான்னு கோபம் வருது, ஆனா இருந்தாலும் இங்கேயோ இருக்கான், அவனை தேடி போய் எதுக்கு பெட்ரோல் வேஸ்ட் ஆகும், சும்மா அடிச்சு விட்டு போறது. நல்ல நல்ல அந்த வார்த்தையின் என்ன அந்த அடையாளத்தை நல்லா பாருங்க. வாயோட வாய், கண்ணோட மூக்கோட மூக்கு, நெத்தியோட நெத்தி, கையோட கை, காலோட கால். வைக்க முடியுமா? நீதிப்படுத்தா அது எப்படி படுத்தா? குப்புறப்படுத்தாலும் போட்டிருக்கு. இப்படி இந்த குழந்தை இப்படி இருக்கு, இந்த மேல சாத்தியமா? அப்ப படுத்தது யாரு? அப்படி சொல்லு, சத்தமா சொல்லுங்க. படுத்தது யாரு? படுத்தது யாரு? தீர்க்கதரிசி கிடையாது. என் ஜனமே சத்தியத்தை திரிக்காதே. தீர்க்கதரிசியை ஹோமோசெக்சுவல் என்று பேசிக் கொண்டிருக்காது. தீர்க்கதரிசி என்பவன் மனுஷன் தான். அவனிலிருந்து புறப்படுபவர் தேவாவியானவர். அவர் சித்தம் கொண்டால் நடக்கும், அவர் சித்தம் கொண்டால் செய்ய வல்லவர். அங்க இருக்கிற வசனம் ஓமையானது. தீர்க்கதரிசி படுக்கலங்க, தீர்க்கதரிசிக்குள்ளிருந்து புறப்பட்டு வந்த தேவாவியானவர் தாமே படுத்தார். முகமோடு முகம் வைத்தார், வாயோட வாய் வைத்தார், கண்ணோட கை வைத்து அவரிடத்துல பேசினார். இரண்டாவது முறை அவன் ஏற்றிட்டான். இரண்டாவது முறை அவன் ஏற்றிட்டான். இன்றைக்கும் தேவனால் எல்லாம் கூடும். நிறைய பேர் கேட்கிறாங்க. ஒருத்தன் கேட்டா, யார் இந்த பாட்டு பாடிட்டு இருப்பானே, இங்க கட்டடிச்சிட்டேன். என்ன கேட்டான் தெரியுமா? நீ இவ்வளவு பேசுறல, செத்தவனை எழுப்பு, அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பேசுன்னு சொல்லி. செத்தவனை எழுப்புனது ஊழியனா தேவனா? நல்லா சொல்லணும். அன்னைக்கு அங்க வெளிசா எழுப்புனானா இல்ல தேவ ஆவியானவர் எழுப்புனாரா? அப்ப நீ தேவனையே கேள்வி கேட்கிறியா அப்படின்னு கேட்கலாமா அவனை? என்னங்க நான் பார்த்துட்டு இருப்பாங்க. அவன் கேட்ட வார்த்தை அப்படிதானே. எத்தனையோ ஊழியக்காரங்க எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து தான் நிறைய வேலை பண்ணிருப்பாங்க. சும்மா இழக்காமல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. இழக்காம ஊழியம் செய்யணுன்றது உலக வரலாறு, பைபிள்ல வரலாறே கிடையாது. ஆனா அவன் கேட்ட ஒரு வார்த்தை என்னது? என்ன கேட்டா? இவ்வளவு என்ன பேசுறாங்களே, என்ன பேசுறவங்கள தகுதியா இருக்கணும்னா செத்தவனை எழுப்பிட்டு வந்து என்ன பேசட்டும்னு. செத்தவனை எழுப்பினது கிறிஸ்துவா, தேவனா, இல்லை ஊழியனா? இங்க எழுதப்பட்டிருக்கா? யார் எழுந்தா? எலிசாவா? முடியுமா? சாத்தியமா? பிராக்டிகலா தானே சொல்லிட்டு இருக்கேன். அந்த வசனத்தை தானே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். பிராக்டிகலா சாத்தியமா? வேணா முயற்சி பண்ணி பாருங்க. உங்க வீட்டுல உங்க பிள்ளை மேல விழுந்து பாருங்க. சாத்தியமான அது சாத்தியம் இல்லைன்னா அந்த பைபிள பேசுனது சாத்தியம் கிடையாது. அப்ப யாரை கனப்படுத்த? தன்னை தானே கனப்படுத்த. என்ன வேணா பேசிக்கலாம். வேதத்துக்கு முன்னாடி நிக்க ஒருவராலும் கூடாது. தேவாவியானவர் சத்தியமாய் புறப்பட்டு வந்தால் அவருடைய அபிஷேகத்துக்கு முன்னாடி நிற்க ஒரு மனுஷனாலும் கூடாது. சத்தியம் தெரிஞ்சிருச்சுன்னா குறுக்குத்தனமா பேசக்கூடாது. தேவனுடைய வாயிலிருந்து, தேவனுடைய ஊழின் வாயிலிருந்து எதை தான் எதிர்பார்க்கணும்? சத்தியத்தை தான் எதிர்பார்க்கணும். சத்தியம் பேசுறவனுக்கு முன்னாலாக நீ ஒத்த நின்னா நிக்க முடியாது. ஏன்? பொதுவா சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா எல்லாரும் போய் தேடுறது கிடையாது இல்லையா? எல்லாரும் அலசி ஆராய்ந்து கிடையாது இல்லையா? அப்ப எந்த ஆவி வந்து நின்னது? அந்த பிள்ளையை எழுப்பினது தேவனுடைய ஆவியை எழுப்பினார். அந்த வசனத்தின் அந்த அதிகாரத்தின் கடைசி வசனத்துல ஒன்று சொல்லியிருக்கும். என்னதுமா சொல்லியிருக்கும்? இன்னொரு அற்புதம் நடத்திவிட்டு கடைசியில என்னதுமா எழுதப்பட்டிருக்கு? தேவன் சொன்னார் அப்படின்னு இருக்கும். அதாவது கிறிஸ்து சொன்னார். படிங்க அந்த லாஸ்ட் வசனத்தை. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல கடைசி வசனம். அந்த 2 வசனத்தை படிங்க. அங்க போட்டுருக்கு பாருங்க. அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், இதை நான் 100 பேருக்கு முன் வைப்பதை எப்படி என்றான். அதற்கு அவன், ஜனங்களுக்கு சாப்பிட கொடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று சொல்கிறார். அடுத்தது கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக வைத்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் சாப்பிட்டதின்றி மீதி இருந்தது. ஆமென். அதுக்கப்புறம் இன்னொரு அற்புதம் நடக்குது. ஒரு கீரையை சாப்பிட்டு எல்லாம் விஷமாயிருது கீரை. அந்த கீரையை பெரிய அற்புதத்தினால் மட்டும் மாற்றுறாரு. ஒரு மாவை எடுத்துட்டு வந்து போட்டு கலக்கி எல்லாத்துக்கும் கொடுன்றாரு. அந்த அற்புதம் நடந்தோன்னா கேக்குறாங்க. ஒருத்தர் வர மாவு விற்கிறவன்ட்டு கொஞ்சம் மாவு கொடுக்குறான். எலிசாவின் இடத்துல வந்து கேக்குறாங்க, ஏன்பா 100 பேர் இருக்கும்,
இந்த ஒரு படி மாவு வச்சுட்டு எதுக்கு, அதுல பாதி விஷமா வேற அந்த சட்டியில பாத்திரத்துல ஆயிடுச்சுன்னு எலிசா என்ன தெரியுமா சொல்றான், அந்த மாவை கொண்டு வந்து அந்த விஷமான பாத்திரத்தில் கொண்டு 100 பேர் தின்று மிஞ்சும் அளவுக்கு செய்வேன் என்று யாருப்பா சொல்றா? கர்த்தர் சொன்னார். கர்த்தர் சொன்னார். கர்த்தர் சொன்னார். இங்க போய் வசனத்தை பேசுன்னு கர்த்தர் சொன்னார். தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு கர்த்தர் சொன்னார். விடுதலை கொடுன்னு கர்த்தர் சொன்னார். என்ன கேள்வி கேட்காத. செத்தவனை எழுப்பு நீ கேள்வி கேட்டா நீ யாரை கேள்வி கேட்கிற? கர்த்தரை தானே கேள்வி கேட்கிறாய். நீ தேவனுடைய ஊழியனாய் இருந்து கொண்டு தேவனுடைய வசனத்தை பிடித்துக் கொண்டு அதிகாரமுள்ள சத்தியத்தை எடுத்துக்கொண்டு நீ யாரை தானே கேள்வி கேட்கிறாய்? உன்னையும் என்னையும் படைத்த தேவனை தானே கேள்வி கேட்கிறாய். ஏன்னா அந்த ஊழியனுக்கு சொன்னது யாரு? கர்த்தர் சொன்னார். நீ கேள்வி கேட்கறது அங்க போய் அட்ரஸ் கொடுக்குற, அங்க போய் கேட்கணும். பல ஊழியங்களை பொத்தம் பொதுவா கேட்டது, நீ அங்க போய் கேளு. கர்த்தர் இடத்துல உயிரோடு எழுப்பு, அப்புறம் வந்து என்ன கேளுன்னு சொல்லி என்ன தெரியுமா பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு? அதான் இந்த சபையை பிரிக்கிறவங்களுக்கு என்ன நிலை வந்துச்சோ அந்த நிலை தான், தூக்கிடுவாரு. உன் வீட்டிலிருந்து எது ஆசீர்வாதம் என்று நினைத்தாயோ, எதுல கையில் வைத்து ஆசீர்வாதம் என்று நினைத்தாயோ அதை உன்னிடத்திலிருந்து பிடுங்கிடுவார். ஏன்னா இது தேவனுடைய குழந்தை. இந்த சபை தேவனுடைய குழந்தை. இந்த குழந்தையின் மீது நீ கை வைத்தாலோ, தேவனுடைய ஊழியன் என்பவன் தேவனுடைய குழந்தை, அந்த ஊழியன் மீது நீ கை வைத்தாலோ என்ன தெரியுமா பண்ணுவாரு? வீட்டுல கை வச்சிருவாரு ஆண்டவர். அப்போ அந்த ஸ்திரீக்கு என்ன தெரியுமா பண்ணாங்க? முன்னாடி எழுதி இருக்கு, எத்தனாவது வசனம்? 38வது வசனம். அதுக்கு மேலே 37வது வசனம், 36 37. அப்பொழுது அவள் உள்ளே போய் அவள் பாதத்திலே விழுந்து தலை மட்டும் பணிந்து குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போனாள். ஹல்லேலூயா. இன்றைக்கும் வந்திருக்கீங்க என் பாதத்தில் அல்ல, இதோ பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து கொண்டு இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய காலிலே விழ வந்திருக்கீங்க. விழாம போயிடாதீங்க. விழுந்தாதான் நீங்க என்ன செய்ய முடியும்? எடுத்துக்கொண்டு போக முடியும். ஹல்லேலூயா. நீங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ளாமல் போக கூடாது. நீங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுக்க தேவன் வல்லவர். ஒருவேளை நீங்கள் கேட்டுக்கொள்ளாத அற்புதத்தை செய்திருக்கலாம், நீங்கள் வேண்டிக் கொள்ளாத அற்புதத்தை செய்திருக்கலாம். ஆனால் அதுவும் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் உங்களுடைய அப்பிரயோஜனமான விசுவாசம் அதை கேள்விக்குறியாக்கும். உங்களுடைய அப்பிரயோஜனமான விசுவாசம் அதை கேள்விக்குள்ளாக்கும். அந்த நேரத்தில் எல்லாம் நீ தேவனுடைய தீர்க்கதரிசியை நாடாத. நீ யாரை தேடணும்? தேவனை தேடணும். ஏன்னா சில நேரத்துல தேவ ஆவியானவர் தீர்க்கதரிசிக்கு அறியாமல் தீர்க்க தரிசனத்தை உரைப்பார். ஹல்லேலூயா. இங்க எலியாவுக்கே தெரியாமல் எலிசாவுக்கே தெரியாமல் தீர்க்க தரிசனம் வந்தது. அது எலிசாவுக்கு எப்படி தெரிந்தது? தேவன் அன்று தன்னை கொன்று போட்டது நிமித்தமாகவே, தன்னுடைய காலில் விழுந்தது நிமித்தமாகவே அவன் சொன்னான், தேவன் என்னிடத்திலிருந்து மறைத்தார் என்று. ஒருவேளை உங்க வீட்டில் இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியம் நடந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை சிச்சைக்கான காரியம் நடந்து கொண்டிருக்கலாம். தேவனுடைய ஊழியக்காரன் ஒரு தீர்க்க தரிசனத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கலாம். அந்த தீர்க்க தரிசன மூலியமாக நீங்கள் பயன் அடைந்திருக்கலாம். அந்த பயனே உங்களுக்கு கேள்விக்குறியா மாறி இருக்கான். அந்த பயனே உங்களுக்கு கேள்விக்குறியா மாறி இருக்கான். நல்லா கண் திறந்து பாருங்க. இந்த ஸ்திரீ உங்களுக்கு எடுத்துக்காட்டு. தேவன் அதுதான் இந்த சீனியூர் சபையில பேச போறாரு. உங்களுக்கான ஒரு ஊழியத்தை கட்டமைச்சிருக்காரு. கண்ணை மூடி நினைச்சு பாருங்க. இங்க ஒரு கட்டளை இல்லைன்னா நாதி இல்லாதவர்களா இருந்திருப்பார். இங்க ஒரு ஊழியம் இல்லைன்னா நாதி இல்லாதவர்களா பேரியான பிள்ளையா இருந்திருப்பார். இப்படிப்பட்ட குழந்தையை நீ சுமக்காமல் இந்த குழந்தைக்கு பாதகமோ, இந்த குழந்தை இடத்திலிருந்து தீர்க்க தரிசனத்தையும், இந்த குழந்தை இடத்திலிருந்து அபிஷேகத்தையும், இந்த குழந்தை இடத்திலிருந்து விடுதலையும் பெற்றுக்கொண்டு இந்த குழந்தைக்கு எதிராக நினைத்தால் உன் வீட்டை தேவன் களவாடுவான். உன் வீட்டை தேவன் பட்சித்து போடுவான். இது தேவனுடைய குழந்தையின், இது தேவனுடைய கரத்தில் இருப்பது. அவருடைய கரத்திலிருந்து ஒருபோதும் ஒருவனாலும் பிரிக்க முடியாது.
தேவனுடைய அபிஷேகமான ஸ்தலம் என்பது தேவன் ஆளுகை செய்கிற இடம். இது ஊழியன் ஆளுகை செய்கிற இடம் அல்ல, இது தேவன் ஆளுகை செய்கிற இடம். நீங்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்க. நீங்கள் கேட்காமலேயே அபிஷேகம் கிடைத்திருக்கிறது, நீங்கள் கேட்காமலேயே வரங்கள் கிடைத்திருக்கிறது, நீங்கள் கேட்காமலேயே அற்புதங்கள் நடத்தி இருக்கிறது. நீ கேள்வி கேட்க இது என்ன? இது தேவனை கேள்வி கேட்காதே, அவருடைய பாதத்தில் விழுங்க. எழுத சொல்லியிருக்கு, அவள் போய் தன்னுடைய பாதத்தை பிடித்தாள். இந்த ஸ்தலத்திலிருந்து பெற்றுக்கொண்டு போனாயா நீ? தேவனுடைய இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய ஸ்தலத்திலிருந்து பெற்றுக்கொண்டு போனாயா? தேவனுடைய ஆலயத்திலிருந்து பெற்றுக்கொண்டு போனாயா? அந்த ஆலயத்தின் பாதங்களிலே வந்து விடு. தேவன் உனக்கு மறுபடியும் எடுத்து கொடுப்பார். நீ எடுத்துக்கொண்டு போகலாம். நீ தேவனுடைய பாதத்தை பிடிக்கலனா உன்னுடைய கரத்திலிருந்து தானே பிடுங்கி விடுவார். இது சுவிசேஷம். இது உன்னையும் அறுக்கும், பேசுகிறவனையும் அறுக்கும். இது சுவிசேஷம், இது தீர்க்க தரிசனம், இது தேவனுடைய நியதியாய் இருக்கிறது, இது தேவனுடைய நினைவாய் இருக்கிறது, இது தேவனுடைய சத்தியத்தை வெளிப்படுத்தும், இது தேவனுடைய சாட்சியை தான் நிரூபிக்கும். உன்னுடைய நினைவுகளை தேவன் துஷ்யமாக எண்ணுவார். தேவனிடத்தில் கேள்வி கேட்க முடியுமா? கர்த்தரிடத்தில் நியாயம் விசாரிக்க முடியுமா? அவருடைய பாதத்துல போய் விழுந்து, அவருடைய பாதத்துல தஞ்சம் அடைஞ்சது. அவள் வாசற்படியிலே நின்றாள். ஆனால் வாஞ்சிக்கும் பொழுதோ எங்கிருந்தா? அதுதான் உங்களுடைய நிலைமை. நீங்கள் ஒருவேளை வாசற்படியிலே நின்று எதை வேணாலும் செய்யலாம், வாசற்படியிலே நின்று எதையும் நினைக்கலாம். அநேக ஊழியர்களுக்கு எதிராக இதுதான் நடந்துருக்கு. நான் என்னுடைய ஊரிலே வாசற்படியில தந்திரத்தை விதைத்தாங்க, வாசற்படியிலே போலீஸை கொண்டு வந்தாங்க, வாசற்படியிலே அந்த ஊழியக்காரியை விபச்சாரி என்றார்கள், இவனோடு தொடர்புண்டு என்று அவமானப்படுத்தினார்கள். வாசற்படியிலே நின்று வந்த காணிக்கையை பங்கிட்டார்கள். வாசற்படியிலே சபையை இரண்டாக பிளந்தார்கள். ஆனால் தேவன் நியாயம் விசாரிக்காமல் விடுவாரோ? இன்னைக்கு அந்த சபை ஒரு மாடி மேல இன்னொரு மாடி கட்டப்பட்டு இருக்கு. ஆனால் எவன் பிரித்தானோ அவனுடைய வீட்டிலே தன்னுடைய ஒரே குமாரத்தி இறந்து போனார். PhD, அந்த பரம்பரையிலேயே PhD படிச்ச பிள்ளையை தூக்கிட்டார். He will take your wonderful thing from you when you touch God's place. தேவனுடைய ஸ்தலம் என்பது தேவன் வசிக்கும் அபிஷேகம் உள்ள இடம். அந்த இடத்துல பக்தி வேணும். ஆனா அதற்கு முன்னாடி ரெண்டு வேணும். என்ன தெரியுமா? பயமும் நடுக்கமும். இன்னைக்கு தேவனுடைய ஊழியன் வரான்னு தெரியும், ஏன் இடம் காலியா இருக்கு. நான் ஊழியக்காரன கேள்வி கேட்க முடியாது. எங்க ஊழியர்கிட்ட நீங்க ஏன் போன வாரம் நீங்க ஏன் அனௌன்ஸ் பண்ணலன்னு கேட்க முடியாது. ஏன்னா நிரப்புறது யாருடைய கடமை? ஏன் காலியா? சத்தியம் என்பது சுமந்து வர்றவனுடைய அந்த நிலை என்னன்னு இங்க வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய வீட்டுடைய நிலை யாருக்கா தெரியுமா? அது சுமந்து வர நான் பட்ட பாடு என்னன்னு தெரியுமா? அது பரிசுத்தமா இங்க கால் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் பட்ட வேதனை. சட்டுன்னு உங்களை திட்டிட்டு ஒரு நிமிஷத்துல மன்னிச்சுட்டா கூட உங்களால மன்னிக்க முடியுமா? அந்த இது இருக்கும். ஆனா ஒரு ஊழியக்காரன் மூஞ்சில் துப்புனாலும் மன்னிப்பு கேட்டுட்டு வந்து ஏறணும். வலி என்பது உச்சக்கட்டம். அவனுக்கு மரியாதை என்பது இந்த உலகத்துல கிடையாது. நீங்க காரி துப்புனாலும் மறுபடியும் வந்து உங்களோட சிரிச்சு பேசு. அவள் அப்படிப்பட்ட தீர்க்க தரிசியை என்ன செஞ்சா? தூரத்துல நின்று தரிசிச்சா. அவள் அப்படிப்பட்ட கணத்துக்குரிய தீர்க்க தரிசி என்ன செஞ்சா? தூரத்துல நின்று சம்பரமாய் வாழ்ந்தவள். சொத்து அவ்வளவு இருக்கு தானே, உயிர் கொடுக்க வேண்டியதானே உன் பிள்ளைக்கு. மருத்துவர் இடத்துல கொண்டு போ, லட்சக்கணக்கில் சம்பாதி சம்பரமாய் வாழ்ந்தவள் அல்லவா. சைனாக்கு போ, அங்க போ, அமெரிக்காவுக்கு போ, ஆப்பிரிக்காவுக்கு போ, எங்கேயாவது போ. ஒன்றுமில்லாத ஒரு தொடியை மட்டும் வச்சிட்டு இருக்கிற தீர்க்க தரிசி கிட்ட எங்க ஓடி வந்து காலை பிடிச்சிட்டு இருக்க? ஏன்னா தெரியும்
நாம என்னத்தான் வெளியில பெற்றுக்கொண்டாலும் இங்க எடுத்துட்டு வந்து ஆசீர்வாதம் இல்லைன்னா அது வெளியில ஆசீர்வாதமா இருக்காது உங்களுக்கு. ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவு சம்பாதி 40, 50, 1, 2, 400 வாட் எவர், அதை இங்க எடுத்துட்டு வந்து காட்டலனா, எஸ் ஜீசஸ் திஸ் இஸ் இந்த ஜிஎஸ்டி காமிக்கிறோம் இல்லையா, அரசாங்கத்துக்கு அவ்வளவு பயப்படுறோம். அரசாங்கத்தையும் ஆளுகிறவர் என் தேவன், அவரிடத்துல பயம் இல்லையா? உன்னுடைய கரம் ஏன் குறுங்கின? ஏன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துல உன்னுடைய பரிசுத்தம் இல்லாமல் போனது? அப்ப நீ வேண்டிக் கொள்ளாமல் தேவன் தந்தார். ஆனால் அந்த வேண்டிக் கொள்ளாத அற்புதத்தை பிடுங்குவார். பிடுங்கும் பொழுதுதான் நீங்க என்ன செய்றீங்க? பயத்தோடு ஓடி வந்து ஒரு அம்மா சாட்சி வேண்டிக் கொள்ளாததை கொடுப்பாரு. சிலதெல்லாம் கண் கூட தெரியுது, நீங்க வேண்டிக் கொள்ளவே இல்லை கொடுத்திருக்காரு, ஆனா உங்களுக்கு ஒரு நிந்தை வரும். சில நேரத்துல தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது சிலருக்கு உங்களுக்கு இப்படி வரும், சிலருக்கு எப்படி திரும்ப வரும், உங்களுக்கு இப்படி நடக்கும். இது யாரு பேசுறா? எனக்கு என்ன நீங்க வாழக்கூடாதுன்னு ஆசையா? யார் பேசுறா? தேவன். ஏன்? நீ வேண்டிக் கொள்ளாதது உனக்கு கிடைத்திருக்கு, ஆனால் அதுல என்ன இருக்கு? தேவனுடைய நியதி இருக்கு, அவருடைய நியாயம் நிறைவேற போறது உங்களுடைய வாழ்க்கை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இப்படிதான் போச்சு. சபைக்கு வந்தாங்க, வேண்டிக் கொள்ளவே கிடையாது, ஆனா ஆசீர்வாதத்தை கொடுத்தாங்க. வேண்டிக் கொள்ளவே கிடையாது, ஒரு சமாதானத்தை கொடு, வேண்டிக் கொள்ளவே கிடையாது, நல்ல வாழ்க்கையை கட்டி கொடுத்தாங்க. வேண்டிக் கொள்ளவே கிடையாது, கனமான ஒரு உயர்வை கொடுத்த, வேண்டிக் கொள்ளவே கிடையாது. குழந்தையை கொடுத்து ஒரு இந்த சமுதாயத்தில் ஒரு தகுதி உள்ளவனா மாட்டினாங்க. ஆனா நீ என்ன செஞ்ச? உன்னுடைய ஊழியன் கூப்பிடும் பொழுது வாசல் அண்டையிலே வந்து நின்றாய். உன்னுடைய ஊழியன் அழைக்கும் பொழுது எங்கு ஒன்று நின்றாய்? வாசல் அண்டையிலே வந்து நின்று சென்றாய். அதற்கான பிராயச்சித்தத்தை நீ அனுபவித்தே தீரு. There is no other go. அப்படித்தானே சுவிசேஷம்? அதானே யாராவது சொல்லிட்டுனா அப்படிதானே சொல்லியிருக்கு. அனுபவிச்சா என்ன? அனுபவிச்சா ஒரு பாடம். ஆனா அது அவரிடத்துல இருந்து கொடுத்தது ஆண்டவர் புடுங்கிக்கிட்டாரா? ஆண்டவர் கொடுத்தது தான். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் தான். இந்த உலகத்துல இருக்கிற மாதிரி ஒரு அம்மா என்னுடைய பிரேயர் டீம்ல, அந்த அம்மா பிரேயர் டீம்ல ஜாயின் பண்ணி சரி ஜபத்துல இருக்கட்டும் அப்படின் போது அந்த ஊர்லயே இருக்கிற இன்னொரு பையனோட பேசி எங்க பிரேயர் டீம்ல ஒரு நாள் அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கு, நீ சென்னையில தானே இருக்கேன், நானும் சென்னையில தானே இருக்கேன், நீ ஒண்ணு செய், ஒரு நாள் என் வீட்டுக்கு வா. நல்ல வயசான அம்மா, தப்பா நினைக்காது. அந்த பையனும் மதுரை ஒரு ஊழியக்காரன் ஒரு பையன். சரி போனா, அவன் ஒரு ஃபிட்டரா வேலை செஞ்சுட்டு இருக்க ஊழியக்கார பையன். போனான்னு அந்த அம்மா நல்லா சாப்பாடு போட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்திருக்கு. பேசிட்டு இருந்துட்டு ஒரு சில துணிமணி அவன் ஹஸ்பண்டுக்கு பையனுக்கு எடுத்து வச்சு இந்த சஃபாரி கிளாத் எடுத்து கொடுத்துருக்கு. அந்த அம்மா கொடுத்து இந்தா போய் நீ தைச்சிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இவன் வேண்டான்னு கட்டாயப்படி வேண்டவே வேண்டாம், இந்த நோ எடுத்துட்டு போடு. இந்த பையனும் எடுத்துட்டு வந்துருக்கான். அவன் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி மறுபடியும் கால் அடிக்குது. என்னன்னா, இந்த என் பையனும் என் புருஷனும் வந்துட்டாங்க, அந்த சஃபாரி துணியை கேட்பாங்க, நீ மறுபடியும் திருப்பி எடுத்து வந்து கொடுத்துட்டு. அந்த பையன் கால் பண்ணிட்டு இந்த அம்மா என்னம்மா இப்படி சொல்லுதுன்னு நாங்க திட்டோம். ஏன்பா நீ போய் வாங்க? நம்ம கட்டாயப்பட்டுச்சு. மனுஷன் அப்படிதான், கொடுத்துட்டு மறுபடியும் திருப்பி கேட்பான். நான் கொடுத்தேன் 1000 முறை சொல்லி காய்ப்பான். ஆனால் தேவன் திருப்பி கேட்பவர் அல்ல, அந்த கொடுத்ததிலிருந்து உனக்கு பாடம் புகட்டுபவர். நீ தேவனிடத்துல கொடுக்கும் பொழுது அவருடைய பாதத்தை பிடித்திருந்தால் நீ அந்த சிச்சையில இருந்து என்ன பண்ணிருக்கலாம்? எஸ்கேப் ஆகிருக்கலாம், தப்பு வித்திருப்பாரு. ஆனா கொடுத்ததுக்கு அப்புறம் எலிசாவை ஒரு நாள் அந்த அம்மா கூப்பிடல, எழுதப்பட்டிருக்கா. கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை தன்னுடைய மடியில் கொடுத்து காது குத்த வைத்து பேர் சொல்ல வைத்து காணிக்க எதுவுமே இல்லை. என்னம்மா அநியாயம் இது? சும்மா போயிட்டு இருக்கும் போது அனாமத்தான் ஒண்ணு கிடைச்சிச்சு, கிடைச்சோன்னா மறந்துடுது இல்லையா? சும்மா அங்க போயிட்டு இருந்தோம், யாரோ சொன்னாங்க இங்க ஒரு சபை இருக்குன்னு வந்தோம். வந்து முட்டி போட்டோம்னா பாவம் ஊழியக்காரன் வந்து உபவாசத்துல வந்து மேடை ஏறி இயேசுவின் நாமத்தினால அபிஷேகத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. அதுவும் நடந்துருது. நடந்தோடனே அவ்வளவுதான், டாட்டா காட்டிட்டு கிளம்பிடுது. அதெல்லாம் தீர்ந்து போனான்னா இப்ப மறுபடியும் வருது. எல்லாம் போச்சு. என்ன போச்சு? ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு நிழல் வாங்கினேன். இப்ப என்ன ஆச்சு? அது வேறவனுடைய பேர்ல எழுதி, நான் தெரியாம அட்வான்ஸ் கொடுத்து வாங்கிட்டேன். என்ன செய்யலாம்? இல்ல எப்படியாவது ஜெபம் பண்ணுங்க, வீட்டு வேலை
இந்த அம்மா என்ன தெரியுமா பண்ணிச்சு? she doesn't request. அவள் வந்து பிடித்தது என்ன தெரியுமா? வார்த்தையால் அல்ல, செயலினாலே. இங்க வந்து வார்த்தையில வந்துட்டு நீங்க எந்த ஜாலமும் நடத்தக்கூடாது. ஏன்னா மனுஷனுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்பது எழுதி வச்சிருக்காரு ஆண்டவர். நீ வார்த்தையில பேசுறது ஒரு காலமும் நம்புறல, செயலில வந்து காட்டு. show it in action. அந்த அம்மா சொன்ன மாதிரி படைச்சிருந்த ஆண்டவருக்கு இந்த கதையில நடக்காது. show it in action. அதுதான் சொல்றாரு, கிரியை இல்ல. யாக்கோபுல அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அதிகாரம் ஃபுல்லா கிரியை கிரியை கிரியை. ஏன் சொல்ற show it in action? because you are a bluffer. அது யோவான்ல எழுதப்பட்டிருக்கு. 8ஆம் அதிகாரத்துல 48வது வசனத்துல என்ன சொல்ற? நீ பிசாசினால் உண்டாக்கப்பட்டவன், அவனுடைய நினைவுகள் உண்டானவன். பிசாசின் இடத்துல சத்தியம் இல்ல, உங்ககிட்ட இருக்கா? பிசாசின் இடத்துல உண்மை இல்ல, உங்ககிட்ட இருக்கா? அவன் பொய் பேசிட்டே இருப்பான். பொய் பேசாதவங்க யாராவது இருக்கீங்களா? அதனாலதான் சொல்றாரு show it in action. அந்த அம்மா போய் காலை புடிச்சு அழுதுது. அந்த அழுகையே அந்த தேவனுடைய மனிதனுக்கு புரிய வைத்தது. அவள் துக்கத்தோடு இருக்கிறாள். இப்ப துக்கத்தோடு வந்திருக்கீங்களா? இல்ல காலை வாரி விட வந்திருக்கீங்களா? எப்படி வந்திருக்கீங்க? துக்கத்தோட வந்திருக்கீங்களா? தேவனிடத்துல இருந்து காலையாவது பிடிச்சு வாங்கிட்டு போகும்போது வாங்கிட்டு போகணும்னு வந்திருக்கீங்களா? இல்ல காலை வாரி விட வந்திருக்கீங்களா? நான் தேவனை சொன்னேங்க. ஏன் இல்லை, என்ன இல்லை, நான் விழுந்தா கூட சங்கடமே இல்லாம நான் போயிட்டே இருப்பேன். ஏன்னா இது ஒரு முறை இல்லை, ஒவ்வொரு டைம் விழுந்துட்டு தான் இருக்கேன். என் வீட்லயும் விழுகிறேன், வரும்போது சருக்கிறேன், எல்லா இடமும் சரிக்கிட்டு தான் இருக்கேன். என்ன செய்யுது? யாராவது பார்க்கறாங்களான்னு திரும்பி பார்த்து தட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுதான் முடியும். ஆனா நீங்க என்ன செய்ய போறீங்க? இவ்வளவு தூரம் பிரயாசத்தோட வந்துட்டீங்க, வந்து காலை பிடிக்க வெக்கப்பட்டு அப்படியே போக போறீங்களா? இல்ல தேவனுடைய பாதத்துல அழுது பெறாண்டு வாங்கிட்டு போறீங்களா? முடிவு பண்ணி இல்ல எல்லாம் பாக்குறாங்க. அது எப்படி தேவனிடத்துல போய் மை ஃபுட், காட்ஸ் ஃபுட், மை ஹேண்ட், ஐ எம் சோ கிளென்ஸ்ட். நான் வேற அந்த இது என்னட்டு வரல, இந்த ஹேண்ட் சானிடைசர் எடுத்துட்டு வரல. ஹவு கேன் ஐ டச் தட்? அப்படி இல்ல டயலாக் பேசுறீங்களா? போங்க. லாஸ் யாருக்கு? அந்த அம்மா போய் காலை பிடிக்கலன்னா லாஸ் யாருக்கு? கேட்டுக்கொள்ளாத ஆசீர்வாதம் வேற. அதுல வேற என்னது? தற்பெருமை இல்லையா? என்ன பிரதர்? ஆசீர்வாதமே கேட்கல, கேட்டு வாங்கல, உபவாசம் இருக்குல்ல, ஒண்ணும் இல்ல. பெற்றுக் கொடுத்தது இந்த சர்ச்சு, ஊழியம், தேவனை. அதுல தற்பெருமை வேற. என்னது? இறந்து போனாங்க. இறக்கி வச்சிருந்த தரையில, தரை மட்டும் தாழ்த்தினா யாரு? எலிசா. நீங்க போய் பார்க்கணும். தரை மட்டும் தாழ்த்தா விட்டால் அவனுக்கு அந்த அற்புதம் நடந்திருக்காது. ஹல்லேலூயா. எலிசாவுக்கே அப்படின்னா, அதான் பாஸ்டர் அடிக்கடி சொல்ற அந்த வார்த்தை, அது எனக்கு மனப்பாடமே ஆயிடுச்சு. பட்ட மரத்துக்கே அப்படின்னா இல்ல, அந்த மரத்துக்கே அப்படின்னா இந்த மரத்துக்கெல்லாம் சொல்லுமா? வாரத்துக்கு ஒரு நாள் எட்டி பார்க்கறது சபைக்கு. போன வாரம் வராதவங்கள கை தூக்குங்க. முந்தின வாரம் வராதவங்கள கை தூக்குங்க. பசங்களை கேட்கிற மாதிரி ஒவ்வொரு வாரம் வரும்பொழுது ஒவ்வொருத்தரா நிக்க வச்சு லைன்ல 10 வசனத்தை அவங்க ஏஜுக்கு ஒரு வருஷம். அந்த சின்ன பையன் ஒருத்தர் இருந்தான், யாருன்னு தெரியல, கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல சொன்னான். அவன் ஏஜுக்கு அப்படின்னா நீங்கெல்லாம் சாதாரண 50 தான் சொல்லுவீங்களே. வாரம் சர்ச்சுக்கு முன்னாடி 50 வருஷம் சொல்லிட்டு உள்ளோம் இல்லைன்னு கிளம்பு அப்படின்னு கிறிஸ்து. சரி வேண்டாங்க, இங்க தானே நீங்க கொஞ்சம் அசதியா பாஸ்ட் ஒன்று நடக்க முடியாது அப்படின்னு ரொம்ப ஏளனமா நினைச்சு ஏதாவது ஒன்று டைலாக் தான் சொல்லுவீங்க. பரலோக ராஜ்ய கதவு இருக்கு, கர்மேல் பர்வதம், அங்க தூக்கி வருது. சரியா? கர்மேல் பர்வதம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, வா இதுக்குள்ள பிரவேசிச்சுட்டா பரலோகத்துக்கு போயிடலாம். ஆனா வந்து முன்னாடி நின்று 50 வசனம் சொல்லணும்னா வாட் வில் யூ டூ? என்ன செய்வீங்க சொல்லுங்க. முட்டி மோத மாட்டோம். ஆமா 50 எங்க பைபிள போய் தூசி தட்டுவோம், தட்டி திறந்தானா பேரா வரும். ஐயோ எந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணணும் தெரியும், எந்த அதிகாரம் ஈஸி தெரியல. 2 லைன் இருக்கிற அதிகாரம் எது? நம்ம பாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு மறந்துருச்சு. 2 லைன் இருக்கிற அதிகாரம் எது? அப்பா சொல்லுங்க. திருக்குறள் மாதிரி 2 அடி. அப்பதான் போய் தேடுவோம்.
இதெல்லாம் என்னென்ன, இது ஒரு 4-5 அடி இருக்கு, 2 லைன் இருக்கிறது ஈஸியா இருக்குமே. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாது. ஹலோ, கேக்குதா? உங்களுடைய நினைவு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாது. தேவனுடைய நினைவு தான் உங்களுக்கு சித்தத்தை நிறைவேற்றும். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிறதுலாம் இங்க வந்து நடத்தக்கூடாது, அதெல்லாம் வெளியில. இங்க தேவனுடைய சித்தம் தான் நிறைவேறும். தேவன் நினைக்கிறது தான் நடக்கணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? இசைந்து கொடுத்து காலை பிடிக்கணும். சும்மா ஸ்டிஃபா இருந்துகிட்டு அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் செய்ய முடியாதுன்னா தேவன் என்ன செய்வாரு? அவர் மாம்சமானவர்கள் போல மாம்சத்தை கீறி விடுறது, உடைச்சி விடுறது, கிள்ளி விடுறது இதெல்லாம் பண்ண மாட்டாரு. அவர் என்ன தெரியுமா பண்ணுவாரு? நீ கேட்காமல் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாய் அல்லவா, அதை தூக்கிடுவார். ஆனால் முற்றிலுமாக அல்ல, நீ பாடம் கற்பிக்கும் வரைக்கும். அவர் பாடம் கத்துத்தா ஓடுனா அந்த இருக்கு கர்மேல் பர்வதம். ஓடி இருக்கீங்களாங்க? யாராவது போயிருக்கீங்களா? மேல இருக்கு, ஈஸியா மலை மேல ஏறணும், காடு வேற இருக்கு. அப்ப அந்த பொம்பளை எப்படி போயிருப்பான்னு நினைச்சு பாருங்க. கர்மேல் பர்வதம் தி ஹையஸ்ட். அது போய் அதை பத்தி நீங்க கூகுள் பண்ணி படிச்சு பாருங்க. இட்ஸ் நாட் ஈஸி. ஏன் கர்மேல் பர்வதத்தை சூஸ் பண்ணாங்க தெரியுமா? அங்கிருந்து அந்த தேசமே பார்க்கணுன்றதுக்காக தான். எவ்ரிவன் சப்போஸ் டு see that. அதனால தான் உயரமான இடத்துல போய் அந்த அற்புதத்தை செஞ்சாரு. ஆண்டவர் அத்தனை பேரையும் அடிச்சாரு. அதனால தான் எல்லாத்தையும் போய் கொண்டு போட்டாரு அவர். அது போலதான் கர்மேல் பர்வதத்துக்கு மேல நீங்க ஓடணும், சும்மா கிடையாது. அங்க ஓடணும்னா முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் எங்க இருந்து ஆசீர்வாதத்தை வாங்கணும். எங்க இருந்து வாங்கணும்? அட சத்தமா சொல்லுங்க. தேவனிடத்துல இருந்து. தேவன் எங்கிருந்து பேசினார்? கர்மேல். உங்களுக்கு கர்மேல் பர்வதம் எது? எந்த ஆலயம்? சீலியூர் ஆலயம். ஹல்லேலூயா. இந்த சீலியூர் ஆலயம் தான் உங்களுக்கு கர்மேல் பர்வதம். இந்த இடத்துல வந்து என்ன பண்ணும்? காலையில விழுந்துடணும். ஊழியர்களே, அவர் தர வந்தவராக இருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிறுந்து, எல்லோரும் எழுந்து. என்னோட இந்த பாடலை 2 வரிகளை பாடி மீதியான ஜெபத்தை தேவ ஊரின் இடத்துல கொடுக்க விரும்புகிறேன். உற்சாகமா தம்பி, உற்சாகமா. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி
தேவாவியானவரே இந்த இடத்துல மகிமையாய் கடந்து வருவீராக, மகிமையாய் கடந்து வருவீராக. என்னுடைய நாவில், என்னுடைய ஆயுதங்களை ஸ்தோத்திரமே. ஓமே சமூகத்துல வேலைக்கு கொண்டிருக்கிறோமே. தேவாவியானவரே, இப்பொழுதே என்னுடைய ஆண்டவரே. ஏக நாட்களை கடலையாத நாட்கள் இருக்கிறது. நான் வேண்டிக் கொள்ளாமல் தந்த தேவனே, நான் வேண்டிக் கொள்ளாமல் ஆசீர்வதித்தவரே, இதோ நாங்கள் அப்பா உம்முடைய பாதத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறோம். என்னிடத்திலிருந்து எடுத்து போடாதே மகனே. என்னிடத்திலிருந்து எடுத்து போடாதே. அழைத்தவரோ உண்மையுள்ளவர், பரிசுத்தமாய் இருப்பார். அழைத்தவரோ ஆவியானவரே இப்பொழுதே நம்பிட்டு கடந்து வருவீரா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆண்டவரே, எங்களுக்குள்ள கடந்து வா. இதோ இந்த சபை என்னும் கர்மேல் பர்வதம், இதோ என்ன பரிசுத்த ஆவியானவரே அபிஷேகிக்கிறீங்க. எலியாவை அபிஷேகித்த தேவனே, இதோ மேட்டிமையாய் ஆண்டவரே கர்மேல் பர்வதத்தில் ஜெபத்தை ஏறெடுத்தான். ஆனால் இறங்காமல் இருந்தீரே. அவன் தன்னுடைய தலை மட்டும் தாழ்த்தினானே. இதோ அக்கினி பிளம்பாய் கடந்து வந்த அக்கினி. இந்த சபை கூடுதலிலே விட்டு விட்டு போயிடாதீங்க சகோதரி. இதோ பிரயோஜனமாய் வந்து சாட்சியுள்ள சத்தியத்தை கேட்டு விடுதலை பெறாம இதோ தேவனுடைய சமூகத்தில் அவருடைய பாதத்தை பிடிச்சு கொண்டு வாங்காம போயிடாதீங்க. நீங்க வாங்காம போறீங்கன்னா